ஹாய்டா, திஸ் ஃப்ரம் அம்மு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடாம்மா. டுடே நம்ம பார்க்க போகிறது ஜிக்கு கூட ஒரு ஒன் ஷர்ட் தான். அதுக்கு முன்னாடி ஒரு பாடி விஷஸ் பார்த்துடலாம். இவங்க பேர் வந்துட்டு ஸ்டெஃபி ரோசி, ஓகேவா? நான் ரோசா கண்டா சொல்லுவேன். இவங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். பிடிஎஸ் ஸ்ட்ரீம் வேர்ல்டு அப்படி சொல்லிட்டு சேனல் வச்சுருப்பாங்க. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஜிம் எஃப்எஃப்லாம் இருக்கும் இல்லையா, அவங்க தான், ஓகேவா? எனக்கு ஒரு அக்கா தான், ஓகேவா? ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அக்கான்னு சொல்ல தான் கரெக்டாக இருக்கும். ஒய்டியில் கிடச்ச எனக்கு ஒரு ஃப்ரெண்டு, ஒரு அக்கா. எனக்கு நிறைய வந்துட்டு சப்போர்ட்டிவ் வந்திருக்காங்க, நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, நிறைய நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு இந்த விஷயத்தை கொடுக்க தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். விஷ் யூ மணி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ரோசக்கா. எப்போவும் நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஃபேமிலி கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். உங்களுக்கு என்னெல்லாம் ட்ரீம் இருக்கோ அது எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகணும். காட் உங்களுக்கு எப்போவுமே வந்துட்டு ஹாப்பினஸை கொடுத்துட்டே இருக்கணும். நீங்கள் எப்போவும் ஹாப்பியாக இருக்கணும், ஓகேவா? நீங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரட் பர்சன். நான் உங்கள் கூட இருந்த வரைக்கும் ரொம்ப சேஃபாகவும் ஃபீல் பண்ணியிருக்கேன். எனக்கு நிறைய நீங்கள் சொல்லிக் கொடுத்துருக்கீங்க. எப்போவும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப், நம்ம அந்த பாண்டிங் அப்படி தான் இருக்குது, ஓகேவா? அது எப்போவுமே மாறாது. உங்களுக்கு என்ன கேட்டாலும் நான் பண்ணணும்னு ஆசைப்படுவேன். அதே மாதிரி எனக்கு என்ன வேணாலும் உங்கள்கிட்ட கேட்போம், ஓகேவா? நீங்கள் என்னோட அக்கா, நான் உங்களை அப்படி தான் பார்க்குறேன். நீங்கள் ஹாப்பியாக இருங்க டேயில். என்னது உங்களோட டேலியா ரொம்ப ஹாப்பியாக இருங்க. நீங்கள் எல்லோரும் உங்களுடைய லவ்லி விஷயத்தை நம்ம அக்கா கொடுத்துருங்க, ஓகேவா? அவங்க பேர் ஸ்டெஃபி ரோசி. நீங்கள் ஃபுல் நேம் கூட மென்ஷன் பண்ணிக்கோங்க. நான் ரோஸ் அக்கான்னு சொல்லி பழகிட்டேன், ஓகேவா? ஒன்ஸ் செகண்ட் விஷயம் மணி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ரோஸ் அக்கா, ஓகேவா? நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க நம்புகிறேன். அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலாண்டா. ஸ்டோரியோட நேம் வந்துட்டு ரொமான்டிக் ஹபி இன்னசென்ட் ஒய்ஃபி, ஓகேவா? அரேஞ்ச் மேரேஜ். அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலாண்டா. இங்கே ஸ்டார்டிங் சீனில் ஒரு ஆஃபீஸ் காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பர்சன் அப்படி டென்ஷனாக உட்காந்துருக்காங்க. ஜவுக்கா அப்படி சொல்லிட்டு ஒரு பர்சன் சொல்கிறாங்க. என்னக்கா எப்படி சொல்கிறாங்க? ஏன்டா வந்து இது உம்முன்னு இருக்க, உனக்கு என்ன தாண்டா பிரச்சனை அப்படி கேட்குறாங்க. மீட்டிங்கில் அப்படி உம்முன்னு வச்சுட்ருக்கு. அவங்க அவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்காங்க. அதில் நீ ஃபோக்கஸ் பண்ணவே மாட்டேன். என்னாச்சு உனக்கு அப்படி சொல்லிட்டு காய் கேட்டுட்டு இருக்காங்க. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க. என்னத்தான் சொல்கிறது, ஏன்டா இப்போ தாண்டா மேரேஜ் ஆனிச்சு, ஹாப்பியாக தானே இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதுவும் உனக்கு அவங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. மேரேஜ் ஆகிட்டு 15 days ஆகுது. ஆமாம், அது தெரிஞ்ச விஷயமாச்சு சொல்கிறாங்க. இன்ன வரைக்கும் ஒரே ஒரு கிஸ் கூட பண்ணலடா சொல்கிறாங்க. இப்போது காய்கறி மாதிரி என்னடா சொல்கிறேன்ருக்கு. மேரேஜ் ஆனது வில்லேஜில், அங்கே கிஸ் பண்ணக்கூடாது சொல்லிட்டாங்க. 4 தான் கிஸ் பண்ண சொன்னாங்க. சரி, மேரேஜ் ஆன அடுத்த டேவே பார்த்தாக்கா ஏதோ ஆடி மாதம் ஆவணி மாதம்னு சொல்லிட்டு உயிர் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. ஆடி ஆவணி அப்படின்னு சொல்லிட்டு காய் சொல்லிட்டு இருக்காங்க. டேய், அதான் ஜிமின் இருக்கானா? ஆமாம் சொல்கிறாங்க. உன் ஒய்ஃபு என் ஒய்ஃபு ஜிமினுடைய கிராண்ட்மா வந்துட்டு இந்தியாவை சேர்ந்தவங்களாண்டுக்கு. என்னதுக்கு? ஆமாண்டா, அவங்க இந்தியாவை சேர்ந்தவங்களாண்டா. அவங்களுக்கு இந்த மாதிரி அவங்க வந்துட்டு இந்த மாதிரி இதெல்லாம் பார்ப்பாங்களாம்மா, சம்பிரதாயம்லாம் பார்ப்பாங்களாம்மா. ஆடி மாதம் ஒன்றா இருக்கக்கூடாது சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற? இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லையே சொல்கிறாங்க. நம்மளதுல அப்படி இல்லைடா, அவங்களதுல அப்படி இருக்காமா. ஆனால் ஆடி மாதம்லாம் ஒன்றா இருக்கக்கூடாதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மேரேஜ் டேக்கு பிஃபோர் டே வந்துட்டு அதை பற்றி பேசியிருப்பாங்க போல. எனக்கு அப்பயே தெரிஞ்சிருந்துச்சுனா, அப்பயே தெரிஞ்சதுன்னா அட்லீஸ்ட் ஒரு கிஸ்ஸாவது அடிச்சிருப்பேன் ஜிமினா சொல்கிறாங்க. இப்போது காய் பார்க்குறாங்க. அதுக்கு அவங்க விட்டு நல்லா சொல்கிறாங்க. அது வேணும் உண்மை தான். அப்புறம் ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கான். எனக்கு அவன் இன்னசென்ட்டாக இருக்கா தான் பிடிச்சிருந்துச்சு அப்படி சொல்லிட்டு ஜங் சொல்கிறாங்க. ஆமாம், உன்னோட பிரதனுடைய தம்பி தானே சொல்கிறாங்க. ஆமாம், ஜின்ஹா எங்களோட தம்பி தான் அப்படி சொல்கிறாங்க. எனக்கு மட்டும் ஜின்ஹா எங்களோட மேரேஜ் ஆகும்போது மாதிரி அவங்க எதுவுமே சொல்லடா சொல்கிறாங்க. டே, அப்போ மந்த் வேறே இருந்திருக்கும்டா சொல்கிறாங்க. ஆமாட்டா, கரெக்டாக அது வேற ஒரு மந்த்தில் தாண்டா மேரேஜ் ஆனிச்சு. நான் ஜின்ஹா என்கிட்ட கேட்டேன், ஏங்க உங்கள் மேரேஜ் எப்போ இந்த மாதிரி நீங்கள் சொல்லலன்னு சொல்லும்போது அது மந்த் வேறு, இந்த மந்த் வேறு அப்படி சொல்கிறாங்க. எனக்கு எதுனா புரியவே இல்லை சார். அட்லீஸ்ட் அவங்க தான் அப்படி சொல்கிறாங்க. ஜிமினாவது எனக்கு கிஸ் பண்ணுவான், கொஞ்சம் கிட்ட வருவான்னு சொல்லி பார்த்தா அவன் அதுக்கு மேலே இருக்கான். ஜின்ஹா எங்க வந்துட்டு 1 month வரைக்கும் ஜிமின் பக்கமே வரக்கூடாது. நான் எங்கள் கிராண்ட்மாக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இங்கே ஜிமின் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இல்லைனாக்கா அவங்க அங்கேயே வச்சுருந்துருப்பாங்க. அட்லீஸ்ட் நீ பார்த்தாலும் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கேன். நீ அவன் டச் பண்ணக்கூடாது சொல்லிட்டு என் பெட்ரூமில் லாக் பண்ணிட்டாங்க சொல்கிறாங்க. என்னதுக்கு? ஆமாம், என்னோட ரூமில் லாக் பண்ணி என் ட்ரெஸ்லாம் எடுத்து வந்துட்டு இவங்க ஹேங் ரூமில் வச்சுட்டாங்க சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறதுக்கு? ஆமாடா, இப்போ இவங்க ஹேங் ரூமில் தான் என் ட்ரெஸ்லாம் இருக்குது. இப்போ நான் இவங்க ஹேங் தான் தங்கியிருக்கேன் சொல்கிறாங்க. அப்போ ஜிமின் சொல்கிறாங்க. ஜிமின் வந்து சின்ன ஹேங் கூட தங்கியிருக்காங்க சொல்கிறாங்க. சின்ன ஹேங் கூடயா? ஆமாம், சின்ன ஹேங் பேபி அப்புறம் ஜிமின் 3 பேர் ஒன்றா ஸ்டே பண்ணியிருக்காங்க. நானும் இவங்க ஹேங் ஒன்றா தூங்கியிருக்கோம், ஒரே ரூமில் இருக்கோம். எங்கள் ரூமை வேறு லாக் பண்ணி வச்சிருக்காங்க சொல்கிறாங்க. என்னதுக்கு? ஆமாம், அப்படி கூட நான் வந்துட்டு ஜிமின் கிட்ட போயிடக்கூடாது அப்படி சொல்லிட்டு ஏதாவது ரீசன் சொல்லி கூப்பிட்டுருன்னு பயந்துக்கிட்டு அவர் அப்படி வச்சிருக்காரு. கண்ணு எப்போதும் எங்கள் மேலே தான் இருக்குது, கொஞ்சம் கூட பக்கத்தில் போட மாட்டாரா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. ஓ, அதனால தான் நீ எதையோ வந்துட்டு எப்போதும் ஒரு மாதிரி டென்ஷனாகவே அப்படி இருக்கியா சொல்கிறாங்க. ஆமாம், மேரேஜ் வந்து எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா, நான் எவ்வளோ ஆசையாக இருந்தேன் தெரியுமா, ஆனால் இங்கே பாரு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, எங்கே தான் அப்படி இருக்காங்க? ஜிமினாவது என்கிட்ட வருவான்னு சொல்லி பார்த்தா அவன் வந்துட்டு நான் ஜிமின்கிட்ட போனால் போதும் ஹேங் சொல்லிட்டு ஓடி போயிடறான்டா அப்படி சொல்கிறாங்க. என்னதுக்கு? ஆமாம், அவன் ஓடி போயிடறான். இந்த சின்ன ஹேங் ஏதோ சொல்லி வச்சிருக்காருடா, ஏதோ பயமுறுத்தி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவர் என்ன சொல்லிட்டா, அதனால வந்து ஓடி போயிடறான்டா சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்கிறாங்க. என்னடா சொல்லிட்டு, ஆமாம் எனக்கு என்னெல்லாம் ஆசை இருந்துச்சு தெரியுமா, வெளில கூட்டிகிட்டு போகணும் அப்படி இப்படின்னு நிறைய ஆசை இருந்துச்சு. ஆனால் வெளில கூட்டிகிட்டு போனால் என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு சின்ன எங்கேயுமே அனுப்ப மாட்டாரு. 1 month ஆஃப்டர் என்னாலும் பண்ணிக்கோ, அது வரைக்கும் நீ எதுவும் பண்ணக்கூடாது அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஜவுக்கு சொல்கிறாங்க. காய்க்கு பாவமாக இருக்குது ஜவுக்கு பார்க்கும்போது. என்னடா சொல்கிறதுக்கு? ஆமாடா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தெரியுமா, ஒரு ஹக் பண்ணலாம், எனக்கு மற்றது கூட வேணாம், ஒரு ஹக் பண்ணலாம் கிஸ் பண்ணலான்னு பார்த்தா அதுக்கு கூட விட மாட்டான். அது கூட அவனே விட மாட்டான். அப்புறம் ஹேங் வர பக்கத்தே போட மாட்டாங்க. டைனிங் டேபிளில் கூட பக்கத்தில் உட்காந்து எங்கே டச் பண்ணணும்னு பயந்துக்கிட்டு தள்ளி உட்கார வைக்கிறாடா சொல்கிறாங்க. என்னதுக்கு? ஆமாம், நானும் இவங்க பக்கத்தில் உட்காந்துருக்கோம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்கிறாங்க. ஏன்னாக்கா இது வந்து யூன் ஜின் தாண்டா பேர், ஓகேவா? யூன் அண்ட் யூங்கி அந்த யூங்கி அண்ட் ஜின்னு தாண்டா பேர். நம்ம நம்ஜின் கிடையாது, ஓகேவா? நம்ம யூங்கி அண்ட் ஜின்னு தான் பேர். நம்ம யூங்கி வந்து
ஜங்கு கூட அண்ணா. நம்ம ஜிமினோட அண்ணா வந்து ஜின்னு ஓகேவா. அப்படிதான் அவங்க ரிலேஷன்ஷிப் இருக்கும். அவங்களுக்கு ஒரு குட்டி பேபியும் இருக்குது, ஒரு பாப்பாவும் இருக்குது. இப்போ நம்ம ஜங்கு சொல்லிட்டு இருக்காங்க, அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாரு, எனக்கு ஜிம்னை பார்க்கணும் தெரியுமா, ஒரே வீட்டில் இருந்து ஹக் பண்ண முடியாமல் ஒரு மாதிரி இருக்குடா அப்படி சொல்லிட்டு. அவன் வேறு அவ்வளோ அழகாக இருக்கான் தெரியுமா சொல்லி ஜங்கு சொல்லிட்டாங்க. டேய் என்னடா பேசுகிறேன் என்கிட்ட சொல்லிட்டாங்க. உங்ககிட்ட என் ஃப்ரெண்டு தானே சொல்கிறதுல பையனா இருக்குது, அழகாக இருக்கான், எனக்கு ரொம்ப அப்படி கொஞ்சம் போல இருக்குது தெரியுமா, வெளில போகணும் அப்படி இப்படி நிறைய ஆசை இருக்குது சொல்லி ஜங்கு சொல்கிறாங்க. இப்போது காய் பார்க்குறாங்க. சரி வீட்டுக்கு அதான் மேரேஜ் ஆகிட்டு 15 days ஆயிடுச்சுன்னு 15 days தானே சொல்கிறாங்க. 15 days நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுங்க தெரியுமா, எத்தனை டைம் ட்ரை பண்ணி தெரியுமா சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க, கிஸ் பண்ணதாண்டா சொல்கிறாங்க. கிஸ் பண்ணதானா, அதுக்கு தான் அட்லீஸ்ட் ஒரே ஒரு ஹக்கு, அதுக்கு தான் ஆசைப்பட்றேன், அது கூட பண்ண மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. நீ வேணா ஜின்ஹா என்கிட்ட பேச போகிறது, ஜின்ஹா என்கிட்ட வேணாம், அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாரு, அது வந்து அவரோட தம்பி இல்லை, நீ யூங்கி என்கிட்ட பேச வர சொல்கிறாங்க. இது யூங்கி சொல்கிறாங்க. நீ வேறடா ஏன்னா ஜின்ஹாங்க பரவாயில்ல, அவர் வந்து கொஞ்சம் தள்ளி தான் இருக்கார் சொல்கிறாரு. இந்த யூங்கி இருக்கார், அவர் சொல்கிறாரு ஏன் அவனை வெயிட் பண்ண முடியாது, ஒரு 15 days ஒரு 1 month வெயிட் பண்ண முடியாது சொல்லிட்டு அவன் என் அண்ணன் மாதிரி பேச மாட்டான், இதான் அவன் ஜிமினுக்கு அண்ணன் மாதிரி பேசுகிறான் சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறதுக்கு, ஆமாண்டா எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா, அந்த ஜிமின் வேறு மார்னிங்கே அவ்வளோ கிட்ட பேசிட்டு இருக்கான்டா, பேபி கூட அந்த பாப்பா இருக்கல சொல்கிறாங்க. ஆமாம் அவ கூட நல்லா ப்ளே பண்ணிட்டு இருக்காடா, அப்படியே அவனும் பார்த்தா குழந்தை மாதிரியே இருக்கான், எனக்கு பார்த்தா அவனை பார்த்தா சும்மாவே இருக்க தோண மாட்டேன் சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. உன் நிலமை கொஞ்சம் கஷ்டம் தான் போலையே சொல்கிறாங்க. நீ வேறடா எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா, இப்போ கூட பாரு எனக்கு இப்போ அப்படியே இப்போ வீட்டுக்கு போகணும் தோணுது, அந்த வீட்டில் போய் பார்த்தாக்கா சின்ன அங்கே உட்காந்துட்டு இருப்பாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்கிறாங்க. தெரியாமல் போய்ட்டு ஹக் பண்ணலான்னு பார்த்தாக்கா நம்ம போய்ட்டு அவங்க கிட்ட போகும்போது கரெக்டாக எங்கே இருந்தால் அவர் வருவாரா தெரியலடா, ஜங்குக்கு அப்படியே கூப்பிட்டுறாங்கடா சொல்கிறாங்க. என்னன்னு ஆமாம் ஜங்குக்குன்ற நான் சொல்லவும் டக்குன்னு அப்படி நானே பயந்து போயிடும் ஒரு செகண்ட் அப்படி சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. சரி விட்றா, என்ன 15 நாள் தானே சொல்கிறாங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதுடா சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. சரி அட்லீஸ்ட் நைட்டில் ஒரே ஒரு ஹக்காக கொடுத்துட்டு போவான் அப்படின்னு கூப்பிடலான்னு பார்த்தாக்கா எனக்கு முன்னாடியே வந்துட்டு ஜின்னு வந்துட்டு ஜிம்மில் போய் தூங்க வச்சிடாரு சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் இதை அவங்க வந்து குழந்தை மாதிரி தூங்க வச்சுட்டு தான் வந்துட்டு அவர் அதுக்கப்புறம் தான் பார்க்குறாரு. அவர் ஜிம்மில் தூங்கினதுக்கு அப்புறம் தான் வந்து வெளில வந்து எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு சாப்பிட்டு போய் ரூமில் தூங்க அப்படி சொல்லிட்டு போயிடுறாரு அப்படி சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் ரூம் வேறு லாக் போட்டு வச்சுருக்காங்களா, அந்த ரூமை லாக் பண்ணவும் முடியல, ஜிம்மின் வேறு போனால் தூங்கிடுவோம் போல், அவன் வெளில வரது கூட இல்லை சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. அட்லீஸ்ட் ஃபோனில் பேசலாம்னு சொல்கிறாங்க. அன்றைக்கி அப்படி தான் ஃபோன் பண்ணேன் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க நான் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு சொல்கிறாங்க என்ன பண்ண அப்படி கேட்குறாங்க. ஃபோனில் ஆசை கிஸ் பண்ணிட்டா, அவன் டக்குனு ஃபோனை கட் பண்ணிட்டு ஓடிட்டான்டா சொல்கிறாங்க. இப்போது நம்ம காய் விழுந்து வச்சுட்டு இருக்காரு. என்னடா சொல்கிறேன், ஆமாடா எனக்கு மற்றவங்களாம் எனிமையாக என்னவோ இந்த ஜிமின் தான்டா, மற்றவங்க கூட ரொமான்டிக்காக என்னோட ரொமான்ஸுக்கு எனிமே யாருன்னு கேட்டால் ஃபஸ்ட்டு ஜிமின் தான் போல, ஏன்னா நான் கிஸ் பண்ணுற ஃபோனில் அதை போயிட்டு அப்படி கட் பண்ணிட்டு ஓட்டான்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம காய் பார்க்குறாங்க. டே அவன் ஷை ஆகிட்டு கட் பண்ணிட்டு பண்ண சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறேன், எனக்கு ஆமாடா அவன் ஷை ஆகிருப்பான்டா, அவனுக்கு எல்லாம் புதுசு இல்லை, வில்லேஜில் வளர்ந்த பையன் ஜின்னா ஹேங் கூட அப்படி தானே இருந்தார், வில்லேஜில் வந்தப்போ இவங்க ஹேங் கூட கொஞ்சம் கொஞ்சமாக பழகினதுக்கு அப்புறம் தான் அவருக்கு செட் ஆச்சு, அதே மாதிரி தான் அவனுக்கும் அப்படி சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறவங்க அதுவும் கரெக்டு தான், எனக்கு என் ஜிமின் என்ன சொல்லிட்டு அதனால தான் பிடிச்சிருந்துச்சு, அதனால தான் அப்போ ஷையாட் தான் ஓடி போயிருப்பேன். ஆமாண்டா ஷையாட் தான் ஓடி போயிருப்பேன். நீ நினச்சி பாரு ஜிமின் வந்து பார்க்குறப்ப எப்படி இருப்பான் சொல்லி நினச்சி பார்க்குறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. ஒவ்வொரு டைமும் ஜிமின் வந்து ஜங்கு பார்த்தாலே போதும் அப்படியே ஷை ஆகிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக ப்ளஷ் ஆகிட்டு ஒரு மாதிரி தான் இருப்பார், இப்படி தான்டா இருப்பான் சொல்கிறாங்க. அப்புறம் என்னடா அவனுக்கு வந்துட்டு கட் பண்ணிலாம் ஓடி இருக்க மாட்டான், அவனுக்கு தான் புதுசு இல்லை அப்படி சொல்கிறாங்க. கரெக்டு தான் சொல்கிறாங்க. இப்போது காய் பார்க்குறாங்க. சரி விட்டு என்ன 1 days வெயிட் பண்ணிட்டேன், 15 days வெயிட் பண்ண சொல்கிறாங்க. 15 days முடியாமல் சத்தியமாக முடியாதுடா சொல்கிறாங்க. டி என்னடா இப்படி இருக்க நீ அப்படி சொல்லிட்டு நம்ம காய் திட்டுறாங்க. என்ன தெரியும் நிலமை அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. அவ்வளோ அழகான ஒய்ஃபை வச்சுட்டு யாரா சும்மா இருப்பாங்க சட்டம் ஜங்கு சொல்லிட்டு இருக்காங்க. அவன் எங்கேயும் போயிட மாட்டான், அவன் கூட தான் இருக்க போகிறான் ஓகேவா, லைஃப்பில் அவங்க கூட தான் இருக்க போகிறான், கொஞ்சம் பொறுத்துக்கோ அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கு காய் சொல்கிறாங்க. என்னமோ போ அப்படி சொல்லிட்டு அவருக்கு மனசு வர முடியாது அப்படியே இருக்காங்க. இன்றைக்கி நைட்டு நம்ம ஜங்குக்கு எப்போ வந்துருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தா ஜிமின் க்யூட்டாக ஃப்ரெஷ்ஷாக அழகாக பல குளிச்சுட்டு அப்படியே வந்துட்டு உட்காந்துருக்காங்க சோஃபாவில். இந்த பக்கம் ஒரு பேபி இருக்குது, இந்த பாப்பா பேர் ஜின்ஷி ஓகேவா. ஜின்ஷி ரொம்ப அழகாக உட்காந்துருக்கா. இப்போது நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜிமின் பார்த்துட்டு ஜின்ஷி கிட்ட ஜின்ஷி சொல்கிறாங்க. என்ன ஜிம் அப்படி சொல்லுது. இப்போ நம்ம ஜிமின் தான் வந்துட்டு போயிட்டு ஸ்நாக்ஸ் இருக்கட்டும் நம்ம போய் சாப்பிட்லாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. ஜின்னு பார்த்துட்டு என் தம்பி குழந்த மாதிரி இருக்கான் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. இன்னும் ரொம்ப டேஸ் போகட்டும், இப்போலாம் வேண்டாம், அவன் பாவம் கஷ்டப்படுவான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜின்னு நினச்சிட்டு இருக்காங்க. கரெக்டாக ஜங்குக்கு இப்போ தான் அனுப்பிச்சாங்கிறாங்க. இவங்க வந்து கொஞ்சம் லேட்டாக ஒரு தனித்தனி ஆஃபீஸு. இப்போ நம்ம ஜங்குள்ள அனுப்பிச்சாங்க பார்த்தா நம்ம ஜிமினுக்கு விட்டா பேபி மாதிரி உட்காந்துருக்காங்க. இப்போ ஸ்நாக்ஸ் இருக்குது, 2 பேரும் மாறி சாப்பிட்ருக்காங்க குழந்த மாதிரி. ஜங்கு பார்க்குறாங்க. அப்படியே போயிட்டு சரி ஜங்கு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போது நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. டோர் கொஞ்சம் திரும்பி பார்த்தா டோர்கிட்டே ஜங்கு அப்படி ஜிம்னி குறுக்குன்னு பார்த்துருக்காங்க. என்ன அப்படி பார்த்துட்டு இருக்கான் சொல்லிட்டு ஜங்கு அப்படி சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. ஜின் ஹாயாங்க சொல்கிறாங்க. என்ன பார்க்குற அப்படி கேட்குறாங்க. அது ஒன்று சொல்கிறாங்க. என் ஒய்ஃபை நான் பார்க்கக்கூடாதா அப்படி சொல்லிட்டு என் ஜிம்முக்கு நீங்கள் அண்ணனா போயிட்டீங்க, உங்களால் தான் நான் அவனை பார்த்துருக்கேன், இல்லை நான் உங்களை சும்மா விட மாட்டேன் ஹேங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கு நினச்சிட்டு இருக்காங்க. அங்கே பாரு நீ மனசில் நினைக்கிறேன் எனக்கு தெரியுதுடா ஓகேவா, போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாப்போ அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. அப்படி போகிறாங்க. அப்படி மெதுவாக ஏறி போயிட்டு இருக்காங்க. ஜிமின் இப்படி டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. ஜங்கு அப்படின்ற ஸ்டெப்பில் போகும்போது ஜிமினி பார்த்துருக்காங்க. ஜிமின் ஜங்கு பார்க்கும்போது ஜங்கு தான் டக்குன்னு ஐ வெங்க் பண்ணிடுறாரு. ஜிமினுக்கு ஒரு ஷையாக போயிட்டு டக்குன்னு வந்துருக்கேன் கேட்டால் ஹைட் வந்து டவுன் பண்ணிக்கிறாங்க.
இப்போ ஜாங்க்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஐயோ என் ஜிமினி கிட்ட கண்டிப்பாக வருவான், நான் வந்து கிட்ட போனால் அவன் கிட்ட வருவான் தான் நினைக்கிறேன். இந்த சின்ன ஹேங் ஏதோ ஸ்டாப் பண்ணுறாரு சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு இருக்காங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு ஒரு மேலே போயிடாடா. இந்த பக்கம் நம்ம சின்னது அங்கே பாரு ஜிமின்னு சொல்கிறாங்க. ஹேங் சொல்கிறாங்க. கிராண்ட்மா சொன்ன ஞாபகம் இருக்குல்ல, இந்த மந்த்ராவில் ஒன்றாந்துருக்கூடாது ஓகேவா சொல்கிறாங்க. ஆமாம் ஹேங் அது ஏன் சொல்கிறாங்க. அதெல்லாம் நீ குழந்தை அரவங்க சொன்னால் புரியாது ஓகேவா, நான் சொன்னதான் ஓகேவா, அண்ணா சொல்கிற வரைக்கும் நீ ஜங்கு பக்கத்தில் போகக்கூடாது சரியா சொல்கிறாங்க. சரி ஹேங் சொல்லி ஜிமின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜவுங்க தான் மேலே போய்ட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணி கீழே வராங்க. இப்போ சின்ன பார்க்குறாங்க என்ன ஃபுட்டு குக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எதனால் பண்ணுங்க யாங்க சொல்கிறாங்க. சரிட்டு நம்ம ஜவுக்கும் அப்படியே போயிட்டு ஜின்னு போய்ட்டு குக் பண்ணிட்டாங்க. ஜங்க் பார்த்தா சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம பேபியும் ஜிம்னா ஆப்போசிட்டில் உட்காந்துருக்காங்க. அந்த சோஃபாவில் பார்த்து ஜங்கு உட்காந்துருக்காங்க. இப்போ ஜவுக்கு அந்த பேபி கிட்ட ஜின்ஷி சொல்கிறாங்க என்ன ஜங்குக்கு அங்கிள் சொல்கிறாங்க அந்த ஸ்நாக்ஸ் கொஞ்சம் எடுத்துருவா சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கும் நம்ம பேபி எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்குது. நம்ம ஜங்கு அதை ஒரு எப்படினாக்கா ஒரு அது வந்து ஃப்ரூட்ஸ் தான் ஓகேவா, அப்படியே எடுத்துகிட்டு லைட்டாக பைட் பண்ணிட்டு அப்படியே வந்து பவுலில் போட்டுறாங்க. இப்போ பேபி பார்க்குது அச்சோ என்ன பண்ணுறீங்க சொல்கிறாங்க. அதுவா எனக்கு இது போதும் இந்த நீ உன்னோட ஜிம்மி நாங்கிட்ட கூட அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி பார்க்குறவங்க எதுக்குன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. நீ அதை சாப்பிட சொல்லிட்டுங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதே சொல்கிறாங்க நீ சாப்பிட சொல்லிட்டாங்க. சரிட்டு ஜிமினும் ஓகே ஜங்கு கொடுக்குறாங்க. அது நம்ம ஜங்கு தானே ஹஸ்பண்ட் தானே சொல்லிட்டு அவர் எடுத்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அப்போ தான் லவ் வரும் சொல்லி ஜங்கு நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே அவர் எடுத்து அதை மவுத்தில் வைக்கணும்னு போக இப்போ பேபி பார்க்குது. ஐயோ சி அது வந்து ஜங்கு அங்கிள் சாப்பிட்டு சொல்லிட்டு தட்டி விட்டுருது. ஜிமினிக்கு ஒரு மாதிரி போயிடுது. இப்போ ஜங்கு பார்த்து முறைக்கிறாங்க. உனக்கு இத்தனை வருஷம் நமக்கு எல்லாம் வாங்கினது கொடுத்து உன்னால என்னோட அண்ணன் பொண்ணு அவ்வளோ பாசம் பார்த்துக்கிறதுக்கு நீ என்ன வேலை பார்க்குற சொல்லிட்டு பேபி பார்த்து அவங்க முறைச்சிட்டு இருக்காங்க. ஏஜென்சி ஏன் அப்படி பண்ண சொல்கிறாங்க. அதை நீ வந்துட்டு நீ எச்சு பண்ணிட்ட ஓகேவா, அது சிம்மிட்ட கொடுக்கக்கூடாது அப்படி சொல்கிறாங்க. ஜிமினுக்கு நான் புதுசாக தரேன் ஜிம் இந்தா இதை சாப்பிட சொல்லிட்டு நீ ஒன்று எடுத்து கொடுக்குது. இப்போ ஜிமின் வந்து பைட் பண்ணுறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. இதுக்கு மேலே சும்மா இருக்க மாட்டேன் சொல்லிட்டு ஏன்னா ஜிமின் அவ்வளோ க்யூட்டா அப்படி வந்து லைட்டாக பைட் பண்ணி சாப்பிடும்போது லிப்ஸே பார்த்துருக்காங்க. ஜங்கு ஒரு பயங்கர அட்ராக்டிவாக இருக்குது. இப்போ நம்ம ஜங்கு தான் ஜின்ஷி சொல்கிறாங்க. என்ன அங்கிள் சொல்கிறாங்க எனக்கு தண்ணி தாங்க மாதிரி கொஞ்சம் தண்ணி துறையாக சொல்கிறாங்க. தண்ணியா சொல்கிறாங்க. நீயே சொல்கிறாங்க ஏன் எனக்கு எடுத்து தரமாட்டியா அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. அப்படி கிச்சனுக்கு போயிடுது. இப்போ ஹாலில் ஜிமின் ஜங்க் போட்டுருக்காங்க. ஜங்கு அப்போ அந்த பாப்பா பண்ண ஒரு செகண்டில் அப்படி இந்த பக்கம் வந்துடுறாரு சோஃபாவில் வந்துட்டு அப்படியே ஜிமின் லைட்டாக புஷ் பண்ணிட்டு அப்படியே வந்து பின் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா கிச்சன் வந்து பார்த்தா ஹால் உள்ள தெரியாது. ஜிம் பார்க்குறாங்க அப்படியே கண்ணில் அப்படியே அப்படியே ஒரு மாதிரி பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க ஜங்குக்கா அப்படி ஜிம் சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க ஜங்குக்கான்னு சொல்லு அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் ஜங்குக்கா என்ன பண்ணுறீங்க அப்படி கேட்குறாங்க. தெரியல என்ன பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அது எங்க பார்த்துட்டு போகிறாங்க சொல்கிறாங்க. சரி இப்போ நான் கேட்குறேன் எனக்கு ஒன்றுக்கு மட்டும் ஆன்சர் பண்ண சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. இப்போ நம்ம பக்கத்தில் வந்து பிரச்சனையா இல்லை ஒன்று ஹேங் பார்த்துருவாங்கன்ற ஒரு பிரச்சனையா அப்படி கேட்குறாங்க. அப்படியே ஜிம் தான் க்யூட்டாக ஷை ஆகிட்டு ஹேங் பார்த்துருவாங்க அப்படி ஜிம்மி தான் க்யூட்டாக சொல்கிறாங்க. ஜங்கு அவ்வளோ செம ஹாப்பி ஆகிட்டு அவர் எதுவுமே பண்ணாமல் அப்படி போயிட்டு ஜிம்மன் லிப்பில் ஒரு பெக் பண்ணிடுறாரு. ஜிம்மினுக்கு இது ஃபஸ்ட் டைம் ஏன்னா மேரேஜ் என்னை கூட கிஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்படி ஃபஸ்ட் டைம் பெக் பண்ணுவோம். ஜிம்முக்கு ஒரு மாதிரி தான் ஆச்சு ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. ஹாப்பியாக இருக்குது ஓகேவா சொல்கிறாங்க. இது போதும் அந்த வேர்ட்ஸ் மட்டும் போதும், இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு சொல்லிட்டு அப்படியே ஜங்கு தான் பார்க்குறாங்க. அப்படியே எஞ்சி போயிட்டு அவர் சோஃபாவில் உட்காந்துக்கிறாங்க. ஜிம்மினுக்கு அந்த இடத்துல உட்கார முடியல. அவருக்கு ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு அப்படியே எந்திரிச்சிட்டாரு. ஏஞ்சி நம்ம ஜங்கு பார்க்குறேன் எங்கே போகிற சொல்லிட்டு அவருக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லி ஓடி கொடுக்கணும்னு ஒரு ரூம் கூடி போயிடுறாரு. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க என்ன சொல்லிட்டு வெளில வந்து பார்த்தா ஜங்கு கூட உட்காந்துருக்காங்க. ஜங்குக்கு ஜிம்மின் எங்கே சொல்கிறாங்க. ரூமுக்கு போயிட்டான்னு சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க என் தம்பி கரெக்டாக இருப்பான் அப்படி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அமைப்பு குக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக்கு தான் அப்படி ஜின்னு பார்த்து முறைச்சிட்டு அமைதியாக உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிமின் ரூம்குள்ளே போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து இப்படி இந்த மாதிரி பெக் பண்ணியிருக்காரா. இப்போ அது டீப் கேஸ் கூட இல்லை ஜஸ்ட் பெக் தான். அதுக்கே அவருக்கு அவ்வளோ ஹாப்பி ஒரு மாதிரி அப்படியே ஷை ஆகிட்டு இருக்கு. அச்சோ ஹேங் வேறு சொல்லியிருக்காங்க கிட்ட போக கூட சொல்லிட்டு நான் கிட்ட போகல. இருந்தாலும் அவங்க ஹஸ்பண்ட் தானே பக்கத்தில் வந்துட்டாங்களா கிஸ் பண்ணிட்டாங்களா நான் என்ன பண்ணேன் அப்படி சொல்லி ஜிமின் தான் அவ்வளோ ஷை ஆகிட்டு இருக்காங்க. அவருக்கு லிப்ஸ் எல்லாம் கை வச்சு பார்த்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஜவுக்கு தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இதுக்கப்புறம் என்னை யாராலும் ஸ்டாப் பண்ண முடியாது சொல்லிட்டு இப்போ ஃபைனலாக இவங்க வந்துடுறாங்க. இவங்க வந்ததுக்கப்புறம் நம்ம ஜங்கு வந்துட்டு பார்க்குறாங்க. இவங்க எல்லாரும் ஒன்றா தான் உட்காந்து சாப்பிட்றாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க ஜிம் ஜங்கு பார்க்குறாங்க. எதுவுமே அப்படியே பேசிக்காமல் டக்குன்னு சாப்பிட்ருக்காங்க. இப்போ ஜின்னு தான் பார்க்குறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க என்ன ஹேங் சொல்கிறாங்க. நாளைக்கு நீ ஜிம்னு மூவிக்கு போங்க சொல்கிறாங்க. ஜங்கு செம ஹாப்பியாகிடுது. என்ன சொல்கிறாங்க. ஆமாண்டா உனக்கு நான் மூவி புக் பண்ணியிருக்கேன் சொல்கிறாங்க. என்னத்துக்கு உங்கள் 2 பேருக்கும் நான் வந்து மூவி டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். நாளைக்கு ஜிம்மில் கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. ஷோ வந்துட்டு ஒரு 2 ஹவர்ஸ் தானே 2 ஹவர்ஸ் மூவி தான் ஓகே ஒரு இங்கிலீஷ் மூவி தான் அப்படி சொல்கிறாங்க. இங்கிலீஷ் மூவியாக சொல்கிறாங்க. ஆமாம் அது ஒரு இங்கிலீஷ் மூவி தான். அது வந்துட்டு போயிட்டு பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்துருங்க சீக்கிரம் சொல்கிறாங்க. வேறு எங்கேயும் கூட்டிகிட்டு போவாதா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. ஓகே ஹேங் நான் வேறு எங்கேயும் கூட்டிகிட்டு போக மாட்டேன் சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க. ஜிம்மிக்கிட்ட உனக்கு ஓகே தானே ஜிம்மின்னு சொல்கிறாங்க. உனக்கு அந்த மூவி பார்க்கணும் ஆசையாக இருந்துச்சுன்னு சொன்னால சொல்கிறாங்க. ஓகே ஹேங் எனக்கு சொல்கிறாங்க. இப்போ நம்ம எங்கே பார்க்குறாங்க. இங்கே பாரு மூவி கூட்டிகிட்டு போனால் மூவிக்கு மட்டும் கூட்டிகிட்டு போவார் எங்கேயும் கூட்டிகிட்டு போவாதா சரியா சொல்கிறாங்க. கொஞ்சம் டேஸ்க்கு மட்டும் அப்படி சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. நீங்கள் இதெல்லாம் எதை இன்டெரக்டாக சொல்கிறீங்க எனக்கு புரியுது அப்படி சொல்லிட்டு புரியுது இவங்க ஹேங் அப்படி சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ எல்லாம் சாப்பிட்டு போய் நைட்டு படுத்துறாங்களா. நெக்ஸ்ட் டே தான் ஜங்க் வந்துட்டு எப்படினாக்கா ஆஃபீஸில் இருக்காங்க. ஆஃபீஸில் வந்து தான் கூட்டிகிட்டு போகணும் மதியம் தான் மூவி சொல்லிட்டு அவங்க பார்த்துருக்காங்க. இந்த பக்கம் ஜின்னு பார்க்குறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. என்ன ஹேங் சொல்கிறாங்க. அந்த மூவி வந்துட்டு இப்போது அவைலபிள் இல்லையா சொல்கிறாங்க. என்னென்னு காமன் ஆனால் நேற்று வந்து புக் பண்ணும்போது அது வந்து அவைலபிள் தான் இருந்துச்சு. இப்போ வந்து அது இல்லையாம்மா நான் வேற ஒரு மூவி புக் பண்ணவா சொல்கிறாங்க. என்ன மூவி ஹேங் சொல்கிறாங்க. நீ சொல்லு உனக்கு எந்த மாதிரி மூவின்னு சொல்லி கேட்க ஜிமின் ஒரு மூவி சொல்கிறாங்க. அந்த மூவியா சொல்கிறாங்க.
ஜங் கூட போய் பார்க்க போகிறேன், அந்த மூவியை வேணும்னு சொல்லிட்டாங்க. அதான் வேணும்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, உனக்கு பிடிச்ச மாதிரி மூவியை நான் புக் பண்ணுறேன் சொல்லிட்டு அவர் ஒரு மூவி புக் பண்ணிடுறாரு. இப்போது நம்ம ஜிம்மி பார்க்குறாங்க, அழகாக ரெடியாக இருக்காரு. ஜிம்மி பார்க்குறாங்க, அங்கே பாரு இவ்வளோலாம் வந்துட்டு அழகாக ரெடியாக கூடாது சொல்லிட்டு அவர் கொஞ்சம் கழிச்சு விடுறாரு. ஏன்னா எங்கே ஜங்கு சும்மா இருப்பான், எல்லாமே எதனா பண்ணுறோன்னு ஒரு பயம். அந்த மூவிக்கு வேறு நிறைய வந்து க்ரௌட் வர, அதில் டிக்கெட் வந்து நிறைய புக் ஆகிருக்கு எல்லாமே. அப்போ அது பார்க்கும்போது ஒரு ஹாப்பியாக இருக்குது. சரி அப்பாடா, அது ஃபுல்லாக எல்லாருமே புக் ஆகிருக்காங்க, சீட் வந்து புக் ஆகிருக்கு. அப்போ இந்த ப்ராப்ளம் வராது. தனியாக வேறு க்ரௌட் இல்லாத மூவிக்கு போயிட்டாங்கன்னா அது வேறு மாதிரி ஆட சொல்லிட்டு நம்ம ஜின்னு இங்கே இப்படிலாம் பிளான் பண்ணுறாரு. இந்த பக்கம் ஜிம்மி அழகாக இருக்காங்க. ஜங் பார்த்தா செம்ம ஹாப்பியாக வந்துட்டு இருக்காரு. இப்போ ஃபைனலாக ஜங் கூட கார் வந்து சவுண்ட் கேட்குது. ஜிம்மிக்கு ஒரு மாதிரி இப்படி ஹார்ட் பீட்லாம் ரெஸ்ட் ஆகுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஜங் கூட தனியாக போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இந்த பக்கம் ஜின்ஷி பார்க்குது, அம்மா நானும் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீலாம் போகக்கூடாது ஓகேவா, அவங்க மூவிக்கு போகிறாங்க, நீ அங்கெல்லாம் போக என்ன சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க, நான் வந்து கூட்டிகிட்டு போவா ஹேங் சொல்கிறாங்க. ஐயோ அதெல்லாம் வேணாம் ஜிம்மின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன சொல்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே வந்துட்டு இதுவே இவங்க தான் சொன்னா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, இவங்க தான் சொன்னா வந்துட்டு உங்களை மூவிக்கு அனுப்ப சொல்லி, ஏன்னா ஜங்கு ரொம்ப கஷ்டப்படுறான் நம்ம அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம கரெக்டாக ஜங்கு டோர்கிட்ட என்ட்ரு ஆகிட்டாங்க. ஜிம்மின்னு அப்படி கூப்பிட்றாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க, ஜங்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு தான் அங்கே பாரு ஜெங்கோ, பத்திரமா கூப்பிட்டு போ ஓகேவா, வேறு எதுவும் வாங்கி கொடுக்க வேணாம், நீ ஜஸ்ட்டு மட்டும் மூவிக்கு மட்டும் கூட்டிட்டு போய்ட்டு வந்துட்டு சொல்கிறாங்க. சரி ஓகே ஹேங் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி தான் நான் போயிட்டு வரேன் ஹேங் சொல்கிறாங்க. ஓகே ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம்மனும் ஜங்குக்கும் ஃபைனலாக அந்த காரில் போய் உட்காராங்க. ஜிம்மி வந்து காரில் உட்காந்ததுமே ஜங்க் தான் அந்த காருக்கு பின்னாடி அப்படியே ஹேண்ட் விட்டுறாங்க. விட்டு ஒரு இப்போ அழகாக ஒரு ரோஸ் பொக்கே தான் இருக்குது. ஃபுல்லாகவே அது ஃப்ரெஷ்ஷான ஃப்ளவர்ஸ் தான். அழகாக வந்து ரெட் ரோஸ் வச்சு ஒரு பொக்கே எடுத்துகிட்டு ஜிம்மிட்ட கொடுத்தாங்க. சொல்கிறாங்க இது சொல்கிறாங்க, இது உனக்கு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது எனக்கா சொல்கிறாங்க. என் ஒய்ஃப் ஃபஸ்ட் டைம் என் கூட வெளில வராங்கல்ல, அவங்களுக்கு நான் என்ன கொடுக்கணும்ல சொல்கிறாங்க. ஒரு சின்ன ஒரு ப்ரெசன்டேஷன் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அச்சோ தேங்க்யூங்க சொல்கிறாங்க. தேங்க்யூவா சொல்கிறாங்க. ஜிம்மி நான் மட்டும் ஓப்பனாக கேட்குவா சொல்லுங்க சொல்கிறாங்க. உனக்கு என்ன பிடிச்சிருக்கு தானே ஜிம்மின்னு சொல்கிறாங்க. அது எப்படி பிடிக்காம நான் மேரேஜ் பண்ணிப்பான்னு சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தா அப்படி தெரியல. அப்படிலாம் இல்லைங்க, எங்கள் கிராண்ட்மா எதை சொன்னால் கரெக்டாக இருக்கும் சொல்கிறாங்க. யார் உங்கள் கிராண்ட்மா? ஆமாம் கிராண்ட்மா என்ன சொன்னால் கரெக்டாக தாங்க இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் ஏன்னா உங்கள் கிராண்ட்ஃபா வந்துட்டு இங்கே உள்ள பொண்ணு மேரேஜ் பண்ணிக்காம இந்தியாவில் போய் மேரேஜ் பண்ணிக்காங்க சொல்கிறாங்க. ஏன் இந்தியாவில் மேரேஜ் பண்ணக்கூடாதா அப்படி ஜிம்மின்னு கேட்குறாங்க. அப்படி சொல்ல இங்கேனாக்கா அதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டா, அதுக்கு என்ன ரீசன் இருக்குங்க அப்படி சொல்லி ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜங் பார்க்குறேன் என்னத்த ரீசனும் அப்படி சொல்லி ஜங்க் ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் ஜிம்மிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த ஃப்ளவர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க அப்படி ஜிம்மி தான் வந்து ஃப்ளவர்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. ஃப்ளவர்ஸ் மட்டும் தான் பிடிச்சிருக்கா, என்ன பிடிக்கலையா கேட்குறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க, உங்களை பிடிக்கும், அது இந்த ஃப்ளவர்ஸை விட உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படி ஜிம்மி சொல்கிறாங்க. இது ஃபஸ்ட் டைம் நீங்கள் வாங்கி கொடுத்துருக்கீங்களா, அது இன்னும் பிடிச்சிருக்கு அப்படி ஜிம்மி சொல்கிறாங்க. அது ஃபஸ்ட் டைம் கூட வரேன்னா அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் ஒரு ஹேண்ட் வந்துட்டு ட்ரை பண்ணிட்டாங்க, இன்னொரு ஹேண்ட் வந்து கேட்குறாங்க. ஹேண்ட் அப்படி சொல்லிட்டு நீட்டாங்க. ஜிம்மி வந்து ஒரு ஹேண்ட் வைக்கிறாங்க. அந்த ஹேண்ட் டச்சஸ் ஆகும்போதே ஜிம்மிக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்க் அந்த ஹேண்ட் அப்படியே ஒரு டைட்டாக அப்படி இன்டராக்ட் பண்ணுறாரு. ஜிம்மி பார்க்குறாங்க, அப்படியே ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு இருக்காங்க. இல்லை பார்த்து ஓட்டுங்க சொல்கிறாங்க. அதெல்லாம் ட்ரை பண்ணுவோம் பார்த்து சொல்லி ஜங்க்கும் ட்ரை பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ ஃபைனலாக தேட்ச்மே வந்துட்டாங்க. ஜங்க் வந்துட்டு சின்ன நேரத்தை ஒரு மூவி சொல்லியிருப்பார் இல்லையா, அந்த மூவி நினச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. அது ஒரு இங்கிலீஷ் மூவி, நல்லா ரொமான்டிக்கான மூவி. ஆனால் இந்த பக்கம் இப்போ அவங்க புக் பண்ண இப்போ மார்னிங் அந்த மூவி சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அது ஜங்க்கு தெரியல. இப்போ ஜிம்மி ஜங்குக்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. அந்த தேட்டருக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டு ஜங்கு பார்க்குறாங்க. பார்த்தா அப்போவே பாதி சீட்டு ஃபுல்லாக இருக்குது. மூவி என்ன ஸ்டார்ட் ஆகல, ஆனால் பாதி சீட்டெல்லாம் ஃபுல்லாகிட்டு. ஜங்கு ஒரு மார்க் என்ன இவ்வளோ க்ரௌடாக இருக்காங்க, ஏன்னா இங்கிலீஷ் மூவிலாம் அவ்வளோ சீக்கிரம் யாரும் வரமாட்டாங்களே சொல்லிட்டு பார்த்துட்டா அங்கே எல்லாருமே வந்துருக்காங்க. கொஞ்சம் ஏஜ்டு பீப்புள், மிடில் பீப்புள் எல்லாருமே வந்துருக்காங்க. டீனேஜ் எல்லாருமே வந்துருக்காங்க. மிக்ஸ்டாக தான் இருக்காங்க. இப்போ ஜங்க் பார்க்குறேன் என்னது இவ்வளோ பேர் இருக்காங்க சொல்கிறாங்க. மூவி அவ்வளோ நல்லாயிருக்கும் சொல்கிறாங்க. என்னதுக்கு நான் கேள்விப்பட்டிருக்கேன் மூவி நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு என்ன பார்க்கல அப்படி ஜிம்மி சொல்ல. ஜங்க் பார்க்குறாங்க, நீ கேள்விப்பட்டிருக்கேன் என்ன சொல்கிற ஜிம்மி, எனக்கு ஏன்னா இங்கே உள்ள பீப்புளெலாம் பார்க்குறப்ப இந்த படத்தை பார்க்குறப்ப தெரியலையே இந்த உள்ள மக்கள்லாம் இப்படி உள்ள மூவி பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. இப்போ ஜிம்மி தான் ஆமாம் அப்படி சொல்லிட்டு ஜிம்மி சொல்லிட்டு ஒரு மூவி நேம் சொல்கிறாங்க. ஜங்குக்கு தூக்கி வர போடுது. ஏன்னா அது ஃபுல்லாக இப்படினாக்கா ஒரு ஃபேமிலி மூவி, ரொம்ப ரொம்ப எமோஷனலாக சென்டிமெண்டலாக இருக்கும். ஜங்க் பார்க்குறவங்க எது அந்த மூவிக்காக சொல்கிறாங்க. ஆமாம் ஹேங் வந்து அதை புக் பண்ணாங்க, வாங்க வந்து உட்காந்து பார்ப்போம் அப்படி சொல்லி ஜிம்மி போய்ட்டு கூப்பிட்றாங்க. ஜங்கூர் மாறி இருக்குது. ஐயோ சரி சுற்றி பார்த்தா அவ்வளோ கசகசாதான கூட்டம். ஜங்கூர் பிடிக்கவே இல்லை. ஜங்க் பார்க்குறேன் ஜிம்மி இந்த ஒரு மூவிக்கு நம்ம வரணும்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஜங்குக்கு நல்லா இருக்கும், எனக்கு ஃபஸ்ட் டைம் கூட பார்க்க போகிறேன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக சொல்லி ஜிம்மின்னு சொல்ல. ஜிம்மோட ஃபேஸில் ஹாப்பினஸை பார்க்க ஜங்க் வந்துட்டு ஓகேன்னு தோணுது. அதுக்கப்புறம் அவரை பற்றி ஒரு யோசிக்க முடியல. ஏன்னா ஜிம்மின் ஹாப்பியாக இருக்கா, உனக்கு ஹாப்பியாக இருக்கா, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு, ஏன்னா உங்கள் கூட பார்க்க போகிறேன்ல சரி ஜிம்மின்னு சொல்ல. ஜங்க் வந்துட்டு அவனை ஃபஸ்ட் டைம் கூட்டிகிட்டு வந்திருக்கோம், கொஞ்சம் கூட அவன் டிஸ்பாயிண்ட் ஆகிடக்கூடாது சொல்லிட்டு வா ஜிம்மி கூப்பிட்றாங்க. இப்போ ஜிம்மி ஜங்கு போய் உட்காராங்க. பார்த்தா அவங்க சீட்டில் பக்கத்தில் ஃபுல்லாக வந்துட்டு அப்படியே ஃபுல்லாக உட்காந்துருக்காங்க. சில பேர் பேப் சென்டர் இருக்காங்க. இப்போ ஜங்குனா பிடிக்கவே இல்லை, ரொம்ப ஃப்ரீயாக அழகாக 2 பேர் மட்டும் உட்காந்துருக்கணும். அந்த மூவி பார்க்கும்போது குட்டி குட்டி ரொமான்ஸ்லாம் பண்ணு சொல்லிட்டு ஒரு மாதிரி ட்ரீம் வச்சுருப்பாரு. இன்றைக்கி பார்த்தா எல்லாமே வர மாதிரி இருக்குது. இப்படிலாம் பண்ணவே முடியாது, அந்த மாதிரி ஒரு பிளேஸ் தான். இப்போ மூவி ஓடிட்டுருக்கு. ஜங்க் பார்த்து அந்த மூவி பார்க்குறாரு. அவருக்கு ஃபுல்லாக மைண்டு ஃபுல்லாகவே அப்செட்டாக இருக்கிறதுனால ஒரு ஃபோக்கஸ் பண்ணவே முடியல. ஜிம்மி கொஞ்சம் நேரம் பார்த்தா மூக்கு உறிஞ்சிட்ட சத்தம் கேட்குது. என்னடா சொல்லிட்டு திரும்பி பார்த்தாக்கா நம்ம
ஜிமினுக்குள்ள தான் டிஎஸ் ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. ஜங்க் ஒரு மாதிரி இருக்குது. ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. பார்த்தாக்கா அங்கே ஒரு அம்மா வந்துட்டு ஒரு குழந்தைக்கு ஒரு பாட்டு பாடுவாங்க. அப்படி ஒரு சென்டிமெண்டல் சேர்ந்து அது ஓடிட்டுருக்கு. ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி டிஎஸ் வந்துருக்கு. ஜிமினால் தாங்கிக்க முடியல. அந்த பாட்டை பார்த்ததும் அப்படியே வந்துட்டு ஒரு குழந்தை தான் பாடுது பாட்டை அவங்க அம்மாவை நினச்சி. அதை பார்த்து ஜிமினுக்கு உங்கள் அம்மா ஞாபகம் வந்துருச்சு. வில்லேஜில் இருக்க உங்கள் அம்மா ஞாபகம் வந்துருச்சு. ஜிமினுக்கு நல்ல அழகு வருது. அப்படியே ஜிமின் தான் எங்கள் அம்மா கூட இப்படி தான் தெரியுமா சார் ஜிமின் அழாச்சு. அவங்க ஒரு மாதிரி அழுது ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் அப்படி தேம்புறாரு. இப்போ நிறைய பேர் பார்த்தா அங்கே கொஞ்சம் எமோஷனல் ஆயிருக்காங்க. ஜங்க் பார்க்குறீங்கன்னா அவர் மூவி ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை இல்லையா. அவர் அமைதியாக தான் உட்காந்துருப்பாரு. அவர் டக்குன்னு ஜிமின் அழகாக கஷ்டமாயிடுதுங்க. பாரு ஜிமின் அழகா சொல்கிறாங்க. இல்லை அழக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படி இருந்தோம் சொல்லி ஜிமின் அப்படி ஜங்கு சொல்கிற சாஞ்சிக்கிறாங்க. இப்போ ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு பக்கம் அவர் அழுது ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தாலும் அவர் வந்து கம்ஃபர்ட்டாக அவர் தேடுறாரு. அவர் சாஞ்சிக்கிறாங்க. ஜிமின் அப்படி ஜங்கு கூட சொல்கிற சாஞ்சிக்கிறாங்க. இனிமேல் நீங்கள் தான் எனக்கு எல்லாமே இருக்கணும். அப்பாவா அம்மாவா சரி நான் அம்மாவை மிஸ் பண்ணுறேன். ஆனால் உங்கள் கூட இப்போ இருக்கிறதுனால எனக்கு ஹாப்பியாக இருக்குது. ஜிமின் சொல்ல ஜங்கு செம்ம ஹாப்பியாகிட்டார். அவர் எப்படி என்ன பண்ணுறாங்க பாரு செல்லம் நீ அழக்கூடாது ஓகேவா அப்படி சொல்லிட்டு அவர் தான் ஒரு கர்ச்சீஃப் எடுத்துட்டு ஜங்கு ஜிமின் ட்ரெஸ்ஸை வைப் பண்ணுறாங்க. இப்போ நான் இருக்கேன்னு எதுக்கு நீ அழகாக சொல்கிறாங்க. அது சடனாக அம்மா ஞாபகம் வந்துருச்சா. அம்மா வீட்டில் வந்து 15 டேஸ்க்கு மேலே ஆகிடுச்சா அப்படி ஜிமின் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாரு உன்னை நல்லா பார்த்துக்கோ ஓகேவா அப்பாவா அம்மாவா சொல்லிட்டு ஜங்கு சொல்ல அவர் மெதுவாக பேசுகிறாங்க. பக்கத்தில் ஒருத்தவங்க பார்க்குறாங்க. அதுவே ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது சரின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. ஏன்னா அங்கே ப்ரைவசி இல்லை. இப்போ ஜங்கு வந்து டேஸ்ட்லாம் வைப் பண்ணி வராங்க. அழுக்கூட என்ன சொல்கிறாங்க ஐம் சாரிங்க நான் உங்களுக்கு டிசப்பாயின்ட் பண்ணிட்டுனா அப்படி சொல்கிறாங்க. நான் அழுது உங்களை எதுனா சொல்கிறாங்க. பாரு எனக்கு வந்து அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஓகேவா. நீ எனக்கு டிசப்பாயின்ட் பண்ணலாம் பண்ணவே இல்லை. நீ உனக்கு அழுன்னு தோணுச்சு அழு ஓகேவா நான் இருக்கேன்ல சார் ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. உண்மையாக சொல்லவா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார் ஜிம்னு சொல்ல ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன சொல் நிஜமாக சரி ஆமாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மேரேஜுக்கு பிஃபோர் 1 வீக் நீங்கள் என்னை பார்க்கணும் ரொம்ப ட்ரை பண்ணிங்க. ஆனால் கிராண்ட்மா தான் என்னை பார்க்கவே விட மாட்டேன்ட்டாங்க. எனக்கு தெரியும் நான் கூட ட்ரை பண்ண சொல்கிறாங்க. நீ ட்ரை பண்ணியா ஆமாம் நான் ட்ரை பண்ண உங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ண கிராண்ட்மா விடவே இல்லையா. அப்புறம் நிறைய க்ரௌடு உங்களுக்கே தெரியும் இல்லையா. வீட்டில் எனக்கு ரொம்ப எங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ் அதிகம் சொல்லிட்டு எல்லோரும் வந்திருந்தாங்களா. என்னாலையும் உங்களை பார்க்க முடியல உங்களாலையும் என்னை பார்க்க முடியல. ஆனால் நான் நினச்சேன் அதுக்கப்புறம் உங்க கூட தானே இருக்க போகிறேன் உங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் மேரேஜ் டே அன்னைக்கு மேரேஜ் ஆஃப்டரில் தான் எல்லாரும் சொல்கிறாங்க ஆடி மாதம் தனியாக இருக்கணும்னு சொல்லிட்டு. எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் அப்போ கூட கொஞ்சம் எனக்கு சொல்கிறாங்க அப்போ லவ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும்ல. நீங்கள் இப்போ எனக்காக வந்துட்டு நிறைய பண்ணுறீங்களா என்கிட்ட வரணும்னு சொல்லிட்டு வரீங்களா. எனக்கு அது ஒரு பக்கம் கஷ்டமாக இருக்குது ஒரு பக்கம் பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. உனக்கு என்ன கஷ்டமாக இருக்குது சொல்கிறாங்க கேட்குறாங்க. அது எனக்காக நீங்கள் வந்துட்டு இப்படி எனக்காக ஏங்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது. நான் வேணும்னு நினச்சா நான் உங்கள் பக்கத்தில் வர எனக்கு தோணுது. ஆனால் எப்படி இருந்தால் எனக்கு தெரியல. ஏங்க உங்களுக்கு திட்டிடக்கூடாது இல்லை. நான் இப்போ உங்கள் பக்கத்தில் வந்துட்டு உங்களே என்னை திட்டிட்டே எனக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நீங்களே பக்கத்தில் தான் நான் ஓடி போயிடுறேன். ஒரு நானும் பக்கத்தில் வந்து ஏங்க வந்துட்டு கண்டிப்பாக என்னை திட்ட மாட்டாங்க. ஏன்னா நான் அவங்க தம்பி இல்லை. நான் அதனால் உங்களை திட்டிடுவாங்க. நீங்கள் பாவம்ல உங்களுக்கு திட்டக்கூடாதுலாம் சொல்லிட்டு ஜிமின் சொல்லாச்சு. அங்கே அவ்வளோதான் மென்ஷன் ஆகிட்டாரு. இந்த ரொமான்டிக்லான்ற ஒரு விஷயமே இல்லாமல் போயிடுதா. என்ன சொல்கிறாங்க ஆமாம் என்னோடய ஹஸ்பண்ட் போயிட்டு என் அண்ணாவை வந்தால் கூட உங்களை திட்டக்கூடாது அவங்க. அதனால தான் எனக்கு கொஞ்சம் பயம். உங்கள் பக்கத்தில் நான் வந்து அவங்க உங்களை திட்டாங்கன்னா என்ன பண்ணுறது. அதை நானே ஓடி போயிட்டேன் சார் ஜிமின் சொல்கிறாங்க. நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க என்ன சார் ஜிமின் சொல்லாச்சு. அவங்க அவ்வளோ ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. அவருக்கு என்ன சொல்லவே தெரியல. இது இவ்வளோ டேஸும் இந்த ஜிம்மிக்கு ரொம்ப பிடிக்குமா பிடிக்கல தெரியலையே பக்கத்தில் வர மாட்டான் ஃபீலிங்ஸ் எல்லாம் சொல்லிட்டு அவர் நினச்சிருப்பாரு. இன்றைக்கி பார்த்தா அவருக்கு என்ன சொல்லவே தெரியல. அப்படியே ஹக் பண்ணி டைட்டாக ஹக் பண்ணணும் நல்லா டீப்பாக கிஸ் பண்ண தான் தோணுது. அந்த ஃபீலிங்ஸ் அப்படி ஷேர் பண்ணணும்னு தோணுது. ஏன்னா சம்டைம்ஸ் அந்த ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ன்றது கூட வந்துட்டு அவங்க ஃபீலிங்ஸை வந்துட்டு வெளிப்படுத்துற இது தானே. அவருக்கு வந்து ஹக் பண்ணணும் அப்படி டீப்பாக கிஸ் பண்ணி அதை சொல்லணும்னு தோணுது. ஆனால் இப்போ வந்துட்டு அவரால் சொல்ல முடியல. ஏன்னா சுச்சுவேஷன் அப்படி இருக்குது. ஆனால் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. கண்ணில் அப்படியே வந்துட்டு கச்சிச்சோ என்னாச்சுங்க அவர் ஜிமின் கேட்குறாங்க. ஜவுக்கு தாங்க பாரு எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா. அந்த டே வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க இதுக்கு. ஆமாம் எனக்கு ஒன்று நீ இப்போ பேசினால அந்த வேர்ட்ஸ் மட்டுமே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா. நான் எப்படி இருந்தால் தெரியும் அந்த 15 டேஸ் மேபி உனக்கு எனக்கு பிடிக்கும். அது எப்படி உங்களை போய் எனக்கு பிடிக்காமல் போயிடும். நீங்கள் வந்துட்டு என்னோட ஹேங்க் எப்போ மேரேஜ் ஆனிச்சோ அப்போத்துலேருந்து என்னை பார்த்துட்டு தான் இருக்கீங்க. என்ன நான் வில்லேஜ்லேயே இருந்ததுனால அதிகமாக உங்களுக்கு என்னை பார்க்கறதுக்கான சான்ஸ் கிடைக்கல. ஆனால் எனக்கு தெரியும் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு சொல்லிட்டு. நிஜமாக எனக்கு தெரியும் எனக்கும் உங்களுக்கு பிடிக்கும் தெரியுமா சார் ஜிம்னு சொல்கிறாங்க. ஜவுக்கு தான் என்ன சொல்லவே தெரியல. ஆக்சுவலி க்யூட் பேபி சார் ஜங்கு தான் குடிச்சிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. பக்கத்தில் ஒரு பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. அது ஒருத்தவங்க பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம வெளில போய் பேசிக்கலாம் சரின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஜங்கு வந்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனலாக இந்த மூவி வந்துட்டு பிரேக் வருது. ஜிம் பார்க்குறாங்க. அவருக்கு என்ன சாப்பிடணும் தோணுது. ஜங்குக்கு எனக்கு என்ன சாப்பிடணும் தோணுதே சொல்கிறாங்க. உனக்கு என்ன வேணும் அப்படி கேட்குறாங்க. எனக்கு பாப்கார்ன் வாங்கி தரீங்களா அப்படி சொல்லிட்டு க்யூட்டாக கேட்டிருக்காங்க. நீ கேட்டால் என்னாலும் வாங்கி தருவேன் இரு சார் ஜங்கு போகிறாங்க. போயிட்டு ஒரு பெரிய பாப்கார்ன் வாங்கி தராங்க. இந்த சொல்கிறாங்க. ஜிம் பாட்டுக்கு ஒவ்வொரு சாப்பிட பண்ணுறாங்க. ஜங்கு அப்படி ரசிச்சு பார்த்துருக்காங்க. ஐயோ நான் மறந்துட்டா அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க காட்டுங்க சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க நீங்களோட ஹஸ்பண்ட் தானே சொல்கிறாங்க. இப்போ பக்கத்தில் ஒரு பொண்ணு பார்த்துட்டு இருக்கா. இப்போ ஜிம்மி நாங்கள் பாருங்க அக்கா அப்படி சொல்கிறாங்க. இந்த பொண்ணு பார்க்குறா என்னன்ற எங்களோட ஹஸ்பண்ட் ஓகேவா நான் அவங்களோட ஒய்ஃபு அப்படி சொல்லிட்டு அவங்க ஜிம் தான் டக்கு ரிங்க காமிக்கிறாங்க. நீங்கள் அப்படி பார்க்காதீங்க. நாங்கள் வந்து லவ்வர்ஸ் கிடையாது. அப்படியே இந்த லவ்வர்ஸ் வந்தால் கூட அது அவங்களோட ப்ரைவசி ஓகேவா. நீங்கள் அப்படி பார்க்கக்கூடாது. பக்கத்து சீட்டில் உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ஜிம்மி சொல்கிறா ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்மிக்கு பேசுவாங்க நான் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டார்.
இப்போது ஜங்க் பார்க்குறாங்க. இல்லை ஜிம்மி இருக்கட்டும், இல்லை அவங்க அப்போதுலேருந்து பார்த்துட்டே இருக்காங்க தெரியுமா ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணு தான், இல்லை நான் ஜஸ்ட்டு சும்மா பார்த்தேன், நீங்கள் பார்க்குறதுக்கு க்யூட் கப்பலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, தேங்க்யூ அப்படி ஜிம்மி சொல்லிட்டு நாங்கள் ஜங்க் காட்டுங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு காட்டுறாங்க. அன்றைக்கி உங்களுக்கு ஃப்ரூட் நீங்கள் அன்றைக்கி வந்துட்டு ஃப்ரூட்ஸ் கொடுத்தீங்களா, அப்போ நான் சாப்பிட்ணுன்னு நினச்சேன், அதுக்குள்ளே ஜென்ஷி தான் தட்டி விட்டா இந்தாங்க சட்டு கொடுக்குறாங்க. அவருக்கு ஃபீட் பண்ண ஆசை இருந்திருக்கும், அதெல்லாம் கொடுக்க ஜங்குலாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவர் வந்து சின்ன எனக்கு தேங்க்ஸ் தான் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இவ்வளோ பெரிய கூட்டம் க்ரௌடாக இருந்தால் கூட இவங்க இப்போ கிஸ் பண்ணால் கூட அந்த ஃபீல் கிடச்சிருக்காது. ஆனால் அவர் பேசுகிற அந்த விதம், அவர் அன்பை அப்படி காட்டுற விதம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் எதெல்லாம் எதிர்பார்த்தாரோ அது எல்லாமே கிடைக்கிது. இப்போது ஜங்கும் நான் ஃபீட் பண்ணுவா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கும் ஃபீட் பண்ணுறாங்க. 2 பேரும் மாறி மாறி அந்த பாப்பான்னு சாப்பிட்டு ஒரு ஜூஸ்லாம் வந்து கொடுத்துப்பாரு. நல்லா குடிச்சிட்டாங்க. அந்த மூவி ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. மூவி ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஜிம்மி பார்க்குறாங்க. ஜங்குக்கு இந்த மூவி ரொம்ப நல்லா இருந்துச்சுல சொல்கிறாங்க. இந்த மூவி பற்றி எனக்கு எதுவுமே தெரியல ஜிம்மி, உண்மை சொல்லவா சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் என்ன மட்டும் தான் பார்த்துக்கிட்டீங்க சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறவங்க தெரியுமா, எனக்கு தெரியும், நான் மூவியை பார்த்தேன், நீங்கள் என்ன பார்த்தீங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு தெரியுமா, அந்த டே எல்லாம் மறக்கவே முடியாது சொல்கிறாங்க. அப்படியே நம்ம மேரேஜ் டேக்கு அப்புறம் இந்த ஸ்பெஷல் டேவாக இருக்கும் போல ஜிம்மி சொல்கிறாங்க. ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க. அப்புறம் நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன சாப்பிட்டு போவோமா அப்படி கேட்குறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. ஏன்னா அவனுக்கு வாங்கி தரவா சொல்கிறாங்க. இப்போ கரெக்டாக ஃபோன் வருது. ஜிம்மி பார்க்குறாங்க. கால் சின்ன ஹேங்கிட்டுருக்கோம். அச்சோ ஹேங் ஃபோன் பண்ணுறாங்களே சொல்கிறாங்க. சரி ஃபோனை பிக் பண்ணு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் ஹலோ ஹேங் சொல்கிறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. ஹேங் சொல்கிறாங்க. மூவி முடிஞ்சிருக்கு மேடம், இன்னும் வரல சொல்கிறாங்க. ஹேங் இப்போ தான் மூவியே விட்டாங்க தெரியுமா, நாங்கள் இப்போ தான் வெளியே வரோம், அதுக்குள்ளே வர முடியும்னு சொல்கிறாங்க, டைம் எடுக்குள்ள சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. ஏன்னா ஜங்க்கு நினச்சிருப்பாங்க ஜிமின் வந்து கொஞ்சம் கூட போய் சொல்ல மாட்டாங்க ஜின்னுக்கிட்ட. ஆனால் அப்படி தான் அவர் இருந்திருப்பார் வீட்டில் இருந்து வரைக்கும். இப்போ பார்த்தா அது மட்டும் இல்லாமல் அங்கே டிராஃபிக்கெல்லாம் இருக்கும் தானே ஜிம்மி சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. அதெல்லாம் இருக்கும் தான், ஓகேவா, அதான் ஜங்க் பார்த்து நீ சீக்கிரம் வீட்டுக்கு வந்துரு, நான் ஃபுட்டெல்லாம் அங்கேயே குக் பண்ணுறேன், ஓகே, வெளியில் போய் சாப்பிடக்கூடாது சொல்லிட்டு ஜின்னு போய் ஆர்டர் போடுறாரு. ஜிம்மி பார்க்குறாங்க. இது வேறு வா, சரி ஓகே சொல்லிட்டு நம்ம ஜிமினும் ஓகே ஹேங் சொல்கிறாங்க. ஜங்கு தப்பா எடுத்துக்காதீங்க, நம்ம வீட்டுக்கு போய் சாப்பிடலாமா ஜிம்மி சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறேன். நீ இவ்வளோ க்யூட்டாக கேட்டால் நான் எப்போ வேணான்னு சொல்லுவோம் சரி ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக போகலாமே, வீட்டுக்கு போகலாமே சொல்கிறாங்க. சரின்ட்டு ஜிம்மி ஜங்கு உட்காந்துக்கிறாங்க. ஜங்குன்னு ஜிம்மில் ஹேண்ட் பிடிச்சிக்கிட்டாங்க. ஜிம்மி ஜங்கோட ஹேண்ட் பிடிச்சி ரொம்ப ஹாப்பியாக அவர் எங்கேயும் போகல, டேரெக்டாக வீட்டுக்கு தான். வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த ஜின்னு வெரைட்டியாக ஃபுட்டு வந்து குக் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போது ஜிம்மி வீட்டுக்கு வந்து மேட்ச் அவங்க ஜின் பார்க்குறாங்க. எப்படி இருந்துச்சு மூவி சொல்கிறாங்க. நல்லா இருந்துச்சு சார் ஜிம்மின்னு சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு அப்படி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அந்த ஜின்னுக்கு பயம் வந்துருச்சு, ஜிம்மி என்ன பண்ணிட்டானே என்ன சொல்லிட்டு ஜின்னு பார்க்குறாங்க. ஜங்கு மூவி பிடிச்சிருந்துச்சா சொல்கிறாங்க. பிடிச்சிருந்துச்சு எங்க நல்லா இருந்துச்சு சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ ஃபைனில் 2 எல்லாரும் உட்காராங்க சாப்பிட்றதுக்கு. நம்ம ஜங்கு ஜிம்மின்னு நம்ம இவங்க எல்லாம் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க. ஜங்குக்கு நீங்கள் போய் தூங்குங்க சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. உண்மையாக சொல்லவா சொல்கிறாங்க. எனக்கு இப்போ டைட்டாக ஹக் பண்ணும், கார்லேயே ஹக் பண்ண தான் நினச்சேன், என்ன பண்ணுறீங்க, தான் கொஞ்சம் வீட்டுக்கு சீக்கிரம் போகலான்னு சொன்னியா, இல்லை சின்ன எங்கள் கற்றுவாங்கன்னு சொல்லிட்டு நானும் நேரமாக கூட்டிகிட்டு வந்துட்டேன், ஒரு ஹக் மட்டும் தெரியா சொல்லி கேட்குறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. ஹக் வேணுமா, ஹக் வேணும் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மினா சரி ஓகே சொல்லிட்டு ஜிம்மி ஹக் பண்ணான்னு போக. இப்போ கரெக்டாக நம்ம பேபி வந்து அந்த பாப்பா வந்துட்டு ஜென்சி வந்துட்டு ஜங்கு அங்கிள் அப்படி சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. ஐயோ கடவுளே, இது என்ன குழந்தைய குட்டி பிசாசு அப்படி சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. என்னமோ வேணும் உனக்கு சொல்கிறாங்க. அது உங்கள் டேடா கூப்பிட்டாங்க சொல்கிறாங்க. என்னதுக்கும் என் டேடா உங்களை கூப்பிட்டாங்க சொல்கிறாங்க. சரி ஜங்குக்கும் சரி நீ போ நான் வர சொல்லிட்டாங்க. கையோட கூப்பிட்டு வர சொன்னாங்க. வாங்க சொல்லிட்டு ஹேண்டை பிடிச்சி இருக்குது. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. கடவுளே சொல்கிறாங்க. போங்க சார் ஜிம் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஜங்கு அவ்வளோ ஃப்ளைன் கொடுக்குறாங்க. அவர் ஃப்ளைன் கொடுக்க இந்த பக்கம் நம்ம ஜிம்மில் பிடிச்சிக்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் பேபி தான் வந்துட்டு வாங்க அப்படி கூட்டிகிட்டு போயிடுது. இந்த பக்கம் ஜங்கு போயிறாங்க. இவங்க என்ன அப்படி கேட்குறாங்க. டே எனக்கு இந்த ஒர்க்கில் கொஞ்சம் டவுட் ஆகுதுக்கா, இதை என்னென்னு பாரு சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு பார்க்குறாங்க. ஆமாம் இருக்கீங்க, உங்களுக்கு இந்த டைமில் தான் டவுட் வருமா சொல்லிட்டு இப்போ அவரும் பார்த்துட்டு இருக்காங்கடா. இப்போ அப்படி டேஸ் போயிட்டுருக்கு. இப்போ என்னென்னா ஜின்னு வந்து ஜங்கு கூட இன்னும் கொஞ்சம் டைம் தானே இருக்குது சொல்லிட்டு பக்கத்துலேயே விட மாட்டாங்க. ஜங்கு வந்து ஜிம்மின் பக்கத்தில் விட மாட்டாங்க. ஜிம்னு வந்துட்டு பாவம் ஜங்கு அப்படி நினச்சிட்டு இருக்காங்கடா. இன்னும் ஒரு 1 வீக் தான் இருக்குது. ஆனால் ஜங்கு இதுக்கப்புறம் கண்ட்ரோல் பண்ண முடியல. எனக்கு அவருக்கு வந்துட்டு ஜிம்மின் பக்கத்தில் போகணும், ஹக் பண்ணு, கிஸ் பண்ண ரொம்ப ஆசை வந்துடுது. இப்போது ஏன்னா அவர் பேசுகிற விதம் அப்படி ரொம்ப க்யூட்டாக ஃபோனில் வரை அதிகமாக பேசிக்கிறாங்க. பகலில் ஜின்னு தூங்குற டைமில் ஜிம்மில் வந்து ஃபோன் பண்ணுவார். அப்போ ஜங்கு பேசினா நல்லா அவரும் நல்லா பேசிகிட்டு இருக்காரு. அப்படின்ட்டு க்யூட்டாக ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃபு சொல்லிட்டு ரொம்ப பாசமாக லவ்லியாக அழகாக பேச நம்ம ஜங்குலாம் சும்மாவே இருக்க முடியும். ஐயோ அப்படி ஒரு மாதிரி இருக்காரு, நெறிஞ்சிட்டு இருக்காரு. இப்போ ஜங்கு காய் பார்க்கணும். டே என்னடா இப்படி உட்காந்துருக்கா சொல்கிறாங்க. டே எனக்கு என்ன பண்ணுறேன், எனக்கு என் ஜிம்மினை வந்துட்டு அப்படி சொல்கிறாங்க. இதே இங்கே பாரு ஃப்ரெண்டுடா என்கிட்ட சொல்ல சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. சரி என்ன தான் உனக்கு பண்ணணும்னு சொல்கிறாங்க. என் ஜிம்மிட்ட எனக்கு ரொம்ப நல்லா பேசணும்னு சொல்கிறாங்க. பேசணுமா சரி அதுக்கு சொல்கிறாங்க. ஏன்னா எனக்கு என்ன பண்ணுறது தெரியல சொல்கிறாங்க. ஐடியா கூட சொல்கிறாங்க. நான் ஐடியா கொடுக்குறதா சொல்கிறாங்க. அது ஜின்ன ஹேங் கொடுத்துட்டு சொல்கிறாங்க. ஜின்ன ஹேங் சொல்கிறாங்க. ஜின்ன ஹேங் தூங்கிட்டா அப்படி இருக்க சொல்கிறாங்க. ஜின்ன ஹேங் தூங்கிட்டாவா, ஏன் அவங்களுக்கு ஏதாவது ஸ்லீப்பிங் பில்ஸ் கொடுக்க போறியா சொல்கிறாங்க. ஸ்லீப்பிங் பில்ஸ் ஜங்கு பார்க்குறாங்க. இது சொல்கிறாங்க. டே நான் சும்மா தானே சொல்கிறாங்க. தேங்க்யூ காசு தெரிஞ்சிட்டாங்க. டே என்ன சொல்கிறாங்க. டே வேணடா சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜங்கு தான் ஜிம்மின்ட்ட சொன்னால் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டான். நம்ம என்ன பண்ணி தான் அவங்க சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாக்கா வீட்டுக்கு நேரமாக வராரு. இந்த பக்கம் நம்ம ஜிம்மில் இன்றைக்கி ஷாப்பிங் போயிருப்பாங்க, ஃபுல் டயர்டு. அதனால் நம்ம ஜின்னு என்ன பண்ணுறாரா, ஜிம்மி இன்றைக்கி எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கா சொல்கிறாங்க. ஃபுட்டு வெளில ஆர்டர் பண்ணுறோமா அப்படி சொல்லிட்டு இங்கே பேசிட்டு இருக்கா. கரெக்டாக ஜங்கு என்ட்ராயிடுறாங்க. என்ட்ராய்ட் பார்க்குறாங்க. ஜின்னு ஹேங் அப்படி சொல்கிறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க. என்னாச்சு ஒரு மாதிரி இருக்கீங்க சொல்கிறாங்க. அதுவாடா ஷாப்பிங் போகிறோமா ரொம்ப டயர்டாக இருக்கா அன்றைக்கி சொல்கிறாங்க. ஃபுட்டு நான் ஆர்டர் பண்ணுமா சொல்கிறாங்க. எதுக்கு ஆர்டர் பண்ணணும், நான் குக் பண்ணுறேன் சொல்கிறாங்க. நீ நல்லா குக் பண்ணுவேன், நீ குக் பண்ணுறியா, நான் குக் பண்ணுறாங்க யாங்க சொல்கிறாங்க. சரி குக் பண்ணுறா அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு
ஜங்கும் போயிட்டு வெரைட்டி குக் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க சின்ன ஹேங் நான் வேணா ஜங்கு போய்ட்டு ஹெல்ப் பண்ணவா சொல்கிறாங்க. நீ அதெல்லாம் போய் ஹெல்ப் பண்ண நீ உட்காரு சொல்கிறாங்க. அவன் பார்த்துப்பான் அப்படி சொல்ல ஜிம் பார்க்காம உட்காந்துருக்காங்க. அந்த பக்கம் ஜங்கு பார்க்குறாங்க. அவர் கேட்டுது இவங்க பேசுனது. அவரும் இருக்கட்டும் ஹேங் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரொம்ப ஹாப்பியாக குக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் கரெக்டாக ஜங்க் இடத்த குக் பண்ணி முடிக்க இவங்க வந்துட்டாங்க. இவங்க வந்து பார்க்குறாங்க ஃபுல்லாக நல்லா ஸ்மெல்லாக வந்துட்டு இருக்கு. என்ன ஜங்க் பார்க்குறீங்க இவங்க பார்க்குறீங்க என்ன சின்ன இன்றைக்கி நல்லா குக் பண்ணிருக்கேன் என்ன சொல்கிறாங்க. இப்போ இவங்க பார்க்க சின்ன பார்க்குறீங்க இவங்க நான் இடத்துல குக் பண்ணேன் இன்றைக்கி எல்லாம் ஜங்க் தான் குக் பண்ண சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் சொல்கிறாங்க. ஓ அப்படியா சொல்கிறாங்க சொல்கிறாங்க. அப்போ ஃபைன்லா ஃபுட் எல்லாமே எடுத்துகிட்டு டைனிங் டேபிளில் அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஜங்குக்கு பேபி பார்க்குது. வாவ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும் போலேயே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லி ஜங்கு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாரும் உட்காராங்க. நம்ம ஜங்கு தான் எல்லாருக்கும் பார்த்து பரிமாறுறாங்க. இந்தாங்க சொல்லிட்டு எல்லாரும் கொடுக்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஆச்சோ எவ்வளோ பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது சார். ஜங்கு பார்த்துருக்காங்க ஜிமின் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. ஜிமின் சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கும் சொல்கிறாங்க. அப்படியே அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு தான் டே உன் ஹஸ்பண்ட் உனக்காக ஃபஸ்ட் டைம் குக் பண்ணியிருக்காங்க சாப்பிட சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு தான் ஏன் அவங்க எல்லாருக்காக குக் பண்ணா சொல்கிறாங்க. தெரியும்டா சொல்லிட்டு அவங்க எல்லாம் சாப்பிட்றாங்க. ஃபுட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கா என்ன கொஞ்சம் போட்டு சொல்லிட்டு நம்ம ஜின்னு சொல்ல ஜங்கு ஃபுல்லாக ஃபுட்டை வந்து நல்லா சர்வ் பண்ணுறாரு. எல்லாம் நல்லா சாப்பிட்றாங்க. இவங்க பார்க்குறாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நல்லா சாப்பிட்ருக்காங்க. இப்போ சின்ன பார்க்குறாங்க. நீ சாப்பிட ஜங்கு சொல்கிறாங்க. இல்லை எங்களை பொறுமையாக சாப்பிட்டுக்கிறேன் ஓகேவா சொல்கிறாங்க. கிச்சன் பார்த்தா அவ்வளோ மெஸ்ஸியாக இருக்கு. ஏன்னா அவ்வளோ அவர் குக் பண்ணியிருக்காரு வெரைட்டியாக. சின்ன நல்லா சாப்பிட்டாரு. ஏற்கனவே டயர்டாக இருக்காரா ரொம்ப சாப்பிட்டனால ஒரு மாதிரி கிட்டே என்ன போய் ஜிமின் இன்னைக்கு நான் போய் படுத்துறேன். ஜங்கு பாவம் அவன் ஆல்ரெடி வந்து குக் பண்ணி கஷ்டப்பட்டுருப்பான். அவன் வந்துட்டு அவன் சாப்பிட்டு நீ அந்த வெசல்ஸ் மட்டும் வாஷ் பண்ணிடுறியா சொல்கிறாங்க. ஓகே நான் வாஷ் பண்ணிடுறேன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னு தான் யோங்கி நீ பார்த்துக்கோ ஜிமின் வந்து என் ரூமில் தூங்குற வரைக்கும் நீ கொஞ்சம் பாரு சொல்கிறாங்க. சரி நான் பார்க்குறேன் சார். அவர் உட்காந்துருக்காரு. ஆனால் அவர் உட்காராரு. அவருக்கு ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்குது. தூங்கணும் போல இருக்குது. ஃபுல்லாக சாப்பிட்டா அப்படி இருக்கா என்ன சொல்லிட்டு அவரும் சுற்றிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் பேபி பக்கத்து டாடா எனக்கு தூக்கம் வரும் தூக்கிட்டு போய் தூங்க போய் சொல்கிறாங்க. அப்படியா சரி வா சொல்லிட்டு இவங்க தான் தூக்கிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் போய்ட்டு சின்ன ரூமில் நம்ம இவங்க வந்து படுக்க வைக்கிறாங்க பேபியா. ஜின்ஷி போய்ட்டு ஜின்ன ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் ஜிம் பார்க்குறாங்க. அச்சோ கிச்சன்லாம் மெஸ்ஸியாக இருக்க சொல்லிட்டு அவர் எல்லாத்தையும் போய்ட்டு எடுத்து வைக்கிறாங்க. ஜங்குக்கு நீங்கள் சாப்பிடுங்க சொல்கிறாங்க. நான் சாப்பிட்ற சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. ஜிமினும் எல்லா வசல்ஸும் வாஷ் பண்ணிருக்காங்க. இவங்க மேலே போனவர் தான் ஐயோ இதுக்கு மேலே கண்ணு முடிச்சு அவ்வளோ தான் போல எனக்கு எதுவும் தூக்கம் சொக்குன்னு சொல்லிட்டு அவர் போய்ட்டு அவர் ரூமுக்கு போயிடறாரு. அப்படியே அவர் ரூமுக்கு போயிட்டு அவர் படுத்துறாரு. ரூம் லாக் பண்ணிட்டு இந்த பக்கம் சின்ன ரூம் வந்துட்டு நம்ம இவங்க லைட்டாக லாக் பண்ணி வச்சுட்டு போயிருப்பாரு. இப்போ ஜிமின் பார்த்தா வெசல்ஸ் வந்து வாஷ் பண்ணிட்டுருக்காங்க. ஜங்குக்கு மேலே பார்க்குறாங்க. மேலே பார்த்தாக்கா அவங்க நல்லா அவங்களாம் தூங்கிட்டு இருக்க மாதிரி கீழே வர மாதிரி சவுண்டே கேட்கல. ஜங்கு பார்க்குறாங்க. ஜிமின் அழகாக அப்படி இந்த வெசல்ஸ் வாஷ் பண்ணிட்டுருக்காங்க. லைட்டாக ஒரு ஸ்வெட் ஆகிட்டு அந்த ஃபோர் கிட்ட அப்படியே ஸ்வெட் ஆகிட்டு அப்படியே இயர்ஸ் பின்னாடி வந்துட்டு இருக்கு அந்த ஸ்வெட் வந்து. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. அப்படி டிவி பார்த்துட்டு ஜங்கு ஜிமினை பார்த்துருப்பாங்க. ஜிமின் வெசல்ஸ் வாஷ் பண்ணிட்டு ஒரு மாதிரி டிஷர்ட் அது இப்படி லைட்டாக அவர் அந்த ஸ்வெட்டர் அப்படி தொடச்சிக்கிட்டு இருக்காரு. அப்படியே தொடச்சிட்டே வந்துட்டு அவர் வந்து அந்த மாதிரி வாஷ் பண்ணிட்டு இருக்கா. அப்படியே சடனாக அவரோட ஸ்டமக் கிட்ட 2 ஹேண்ட் வருது. ஜிமின் டக்குன்னு ஒரு செகண்ட் பயந்து போயிறாங்க. பார்த்தாக்க அப்படி ஸ்ட்ராங்கான 2 ஹேண்டு அப்படி வந்து ஹக் பண்ணுது. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கு அப்புறம் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. சொல்கிறாங்க ஜங்கா நீங்கள் என்ன சாப்பிடல என்ன பண்ணுறீங்க அப்படி கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. அவர் எதுவுமே பண்ணாமல் பாரு இன்னைக்கு வந்துட்டு என் மேலே நீ எந்த அளவுக்கு வச்சுருக்க நீ காமிக்கிறேன் நானும் காட்டுவேன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு புரியலைங்க சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. போக புரியும் சொல்கிறாங்க. போக புரியுமா சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் தான் அப்படி ஜிம்மில் இயர்ஸ் கிட்ட போய்ட்டு லைட்டாக கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக்கு அது சொல்கிறாங்க. வெசல்ஸ் வாஷ் பண்ண சொல்கிறாங்க. பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு ஜங்க் தான் கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி அப்படி எட்டி பார்க்குறாங்க. ஜின்னாயங்க வந்துடுவாங்க சொல்லிட்டு ஜின்னாயங்க ரொம்ப டயர்டாக இருக்காங்க ஓகேவா வரமாட்டாங்க சொல்கிறாங்க. அப்படியான தப்புங்க பாருங்கள் எனக்கு வந்துட்டு உங்களுக்கு கூட ஒரு கண்டிஷன் சொல்கிறாங்க. நீங்கள் கெஸ் மட்டும் பண்ணிக்கோங்க வேறு எதுவும் பண்ணாதீங்க என்ன சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறீங்க ஏன் வேறு எதுவும் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. அதே கிராண்ட்மா சொல்லியிருக்காங்களா சொல்கிறாங்க. ஜங்குக்கு சமக்கம் ஒரு ஐயோ கிராண்ட்மாவா சொல்கிறாங்க. பாருங்கள் கிராண்ட்மா சொல்லலாம் நீங்கள் திட்டக்கூடாது ஓகேவா. அவங்க இல்லை கிராண்ட்மா அவங்க எது சொல்லாமல் நல்லதுக்காக தான் இருக்கும். ஸோ நீங்கள் எதுவும் பண்ணாதீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு கெஸ் மட்டும் பண்ணிக்கோங்க அப்படி ஜிம் சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறேன் கெஸ் மட்டும் தானா சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கும் ஆனால் பேக்கஸ் பண்ணணும் நீ ஓகேவா சொல்கிறாங்க. நான் பண்ணுறேன் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கும் ரொம்ப ஹாப்பியாக ஜிம்மில் அப்படியே கொஞ்சம் டர்ன் பண்ணிட்டு அப்படியே ஃபேஸை கட் பண்ணிட்டு கெஸ் பண்ணுறாங்க. ரொம்ப சாஃப்டாக அவ்வளோ அழகாக கிஸ் பண்ணிருக்காங்க. ஜிம்மிக்கு அந்த கிஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. வாமா இதோட ஃபர்ஸ்ட் கிஸ் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கிஸ். இப்போ ஜிம்மி வந்து ஜங்கோட ஷர்ட் அப்படி டைட்டாக ஹோல்ட் பண்ணி டைட்டாக பிடிச்சிக்கிறாங்க. இப்போ ஜங்கும் டீப்பாக கிஸ் பண்ணிருக்காங்க. ஒரு கடத்துக்கு மேலே கிஸ் அப்படி டீப்பாக போக ஜங்க் அப்படியே நம்ம ஜிம்மில் லிப்பை வந்துட்டு விட்டுட்டு அப்படியே ஜான் லைன்லாம் கிஸ் பண்ணிருக்காங்க. ஜான் லைன் ஃபோர் ஹெட் அப்படி நெக்கெல்லாம் கிஸ் பண்ணிருக்காங்க. ஆனால் பைட் பண்ணவே இல்லை எங்கேயுமே. ஜஸ்ட் கிஸ் மட்டுமே சாஃப்டாக கொடுத்துருக்காங்க. ஜிம்மிக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஜிம்மில் கொஞ்சமாக ஒரு மாதிரி ஆகிறாங்க. ஜங்குக்கு வேண்டாம் போதும் சொல்கிறாங்க. ஜங்கு வந்து கேட்கறதவே இல்லை. ரொம்ப ஜங்கு சாஃப்டாக கிஸ் பண்ணுறாங்க. நான் ஹஸ்பண்ட் தானே அவனுக்கு பிடிக்கல அப்படி கேட்குறாங்க. பிடிக்கும் ஆனால் இப்போ வேண்டாம் சொல்கிறாங்க. எனக்கு வேணும் ஜங்குக்கும் அப்படியே கிஸ் பண்ணிருக்காங்க. கிஸ் மட்டும் தான் அவர் சொல்கிறாரு. சரி ஜிமினும் கிஸ் மட்டும் தான் போட சொல்லிட்டு அமைதியாக வச்சுருக்காங்க. இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்குக்கு அப்படியே காய்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக மாறுது. ஜங்கு பார்க்குறாங்க. ஃபார்முக்கு வந்துட்டான் சொல்லிட்டு என்ன அப்படி பார்க்குறாங்க. போதும் நான் போய் தூங்கவா அப்படி சொல்லி கேட்குறாங்க. தூங்கணுமா என் கூட தூங்குறியா கேட்குறாங்க. உங்கள் கூட வா அச்சோ சின்ன எனக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் உங்கள் கூட இப்போ தூங்க கூட தப்புங்க சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. தப்பு அவங்க சொல்கிறாங்க. ஜங்கு அப்படியே என்ன பண்ணால் கொஞ்சம் ஹெட் டவுன் பண்ணி அப்படியே ஜிம்மோட ஸ்டடி ஃபுல்லாக ஹெட்டை விட்டு அப்படியே அவரோட ஸ்டமக்கில் போய் கிஸ் பண்ணிட்டாங்க. ஜிம்முக்கு அவ்வளோதான் அவர் ஒரு மாதிரி ஆகிட்டாரு. அப்படியே கொஞ்சம் அவரோட டைட்டான ஜிம்மில் ஜங்கோட ஹெட் அப்படி டைட் பண்ண
கிரிப் பண்ணி பிடிக்கிறாங்க. இப்போ ஜங்க் அப்படி ஜிம்மில் லிஃப்ட் பண்ணுறாங்க. லிஃப்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே போகிறாங்க. ஜிம்முக்கு என்ன சொல்லவே தெரியல, ஸ்டாப் பண்ணிட்டாரு. அப்படி ஜங்க் தான் டேரெக்டாக அந்த ரூமை போய் பார்க்குறாங்க. ரூம் வந்து லாக் ஆயிருக்கு. ஜின்னு வந்து ஜங்க் ரூம் லாக் பண்ணி தான் வச்சிருக்காரு, ஓப்பன் பண்ணவே இல்லைன்னா இந்த ரூம் யூஸ் பண்ணக்கூடாது நம்ம சொல்கிற வரைக்கும் சொல்லிட்டு ஒரு ரூமில் இவங்க தூங்கிட்டு இருக்காங்க. இனி ஒரு ரூமில் ஜின்னும் நம்ம அவங்க பேபி தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்க் என்ன பண்ணுறாங்கனாக்கா இதெல்லாம் ஒரு விஷயமே சொல்லிட்டு டேரெக்டாக நம்ம ஜிம்மில் தூக்கிட்டு எப்படினாக்கா டெரஸ்க்கு போகிறாங்க. டெரஸ் போய் பார்த்தாக்கா ஜிம்னுக்கு பயங்கர ஷாக்கு. ஏன்னா அங்கே அழகாக ஒரு ஓப்பன் பெட்டு, அதை சுற்றி அது கேண்டில்ஸ் ரோஸ் பட்டர் சொல்லிட்டு ஃபுல்லாக டெக்கரேட் ஆகிருக்கு வித் அந்த 2 ஷாம்பைன் வரைக்கும். ஜிம்னுக்கு ஒரு மாதிரி ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. ஜங்கு அப்படியே இருந்துட்டு ஜிம்மில் தூக்கிட்டு போய் பெட்டில் படுக்க வைக்கிறாங்க. ஜிம்னுக்கு புரியல. ஜங்குக்கு இது என்ன சொல்கிறாங்க. இன்னைக்கு நம்மள ஃபர்ஸ்ட் நைட் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நைட் ஆச்சிச்சோ அதான் தப்பு நான் அதில் ஒத்துக்க மாட்டேன் ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் தாங்க பாரு, நீ என் ஒய்ஃப் தானே, ஆனால் உங்கள் ஒய்ஃப் தான், அதுக்காக நான் ஒத்துக்க மாட்டேன் தெரியுமா, தப்பு. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி இருந்துட்டோம்னா எதெல்லாம் ஆகிடுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, அதெல்லாம் சும்மா சொல்லி பயமுறுத்திருக்காங்க. இல்லை அது உண்மை தான், நாளே இருக்க மாட்டேன், இன்னும் 1 வீக் தான், நீங்கள் இவ்வளோ டேஸ் போட்டுக்கிட்டீங்களா ப்ளீஸ் இல்லை ஜங்குக்கால அப்படி ஜிம்முக்கு வந்து அழகாக்கி விட கொஞ்சிட்டாங்க. இந்த கொஞ்சம்லாம் இன்றைக்கு வேண்டாம், ஓகே நாளைக்கெல்லாம் கொஞ்சிக்கோ, இன்றைக்கெல்லாம் என்ன சொல்ல கேட்க மாட்டேன் சொல்கிறாங்க. ஜங்கா வேண்டாம் சொல்கிறாங்க. நோ இன்றைக்கி எனக்கு நீ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்க் தான் சொல்கிறாங்க. ப்ளீஸ் வேண்டாம் சொல்கிறாங்க. ஓய் சொல்கிறாங்க. நான் வேண்டாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் அப்படியே ஒரு ஷர்ட் பட்டன் ஓப்பன் பண்ணுறாங்க. அவர் ஒரு ஒயிட் கலர் ஷர்ட் போட்டு போகிற அவ்வளோ ஹாட்டாக ஒரு மாதிரி இருக்காரு. அப்படி 2 பட்டன் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. நான் வேண்டாவா அப்படி கேட்குறாங்க. வேண்டாம் அப்படி சொல்கிறாங்க. நிஜமாக வேண்டாவா வேண்டாம் அப்படி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் தான் வந்துட்டு ஜிம் கிட்டே போயிட்டு அப்படியே இருக்க அந்த நெக்கு கிட்ட லைட்டாக ஒரு மாதிரி சக் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கும். அது சொல்கிறாங்க. வேண்டாவா அப்படி கேட்குறாங்க. வேண்டாம் சொல்கிறாங்க. வேண்டாவா சொல்லிட்டு அகைன் போயிட்டு ஒரு மாதிரி பண்ணிகிட்டே இருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு கட்டத்துக்குள்ள ஒரு மாதிரி இருக்குது. இதுக்கு மேலே அவர் தான் ஒரு மாதிரி ஆகிட்டாரு. ஒரு மாதிரி ஜிம்மோட ஜங்கோட நெக்கை போய் பிடிக்கிறாங்க. பயமாக இருக்குது சொல்கிறாங்க. பயப்படாத நான் தானே சொல்கிறாங்க. இன்றைக்கி வேணுமா சொல்லிட்டாங்க. இன்றைக்கி வேணும், இதுக்கப்புறம் நான் வந்துட்டு கண்ட்ரோல் ஆக மாட்டேன் சொல்லிட்டு ஜங்க் தான் ஒரு மாதிரி ஜிம்மிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கா. நீங்கள் ஏன் வந்துட்டு பொறுத்துக்கக்கூடாது சொல்கிறாங்க. நான் ஏன் வந்துட்டு உன்னை படுத்தக்கூடாது சொல்கிறாங்க. அதை என்ன சொல்கிறேன், ஏதெல்லாம் சும்மாடாமா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன் எனக்கு இங்கே பாரு சொல்லிட்டு ஜங்க் தான் ஃபோன் ஆன் பண்ணிட்டு ஒரு இன்டர்நெட்டில் ஒரு விஷயத்தை சர்ச் பண்ணி காமிக்கிறாங்க. நான் அதெல்லாம் கேட்டேன், ஓகேவா இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டேன். அது சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இந்த டைமில் இப்படி இருந்தோம்னா பேபி வந்துட்டு சம்மர் டைமில் பிறக்குமா, ஓகேவா அப்படி பிறந்தாக்கா அது பேபி ரொம்ப கஷ்டப்படும். அந்த டைம்லலாம் எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸுமே இல்லாமல் இருந்துச்சு, ஓகேவா அதாவது அந்த காலத்தில். அதனால தான் இப்படி சொன்னாங்க. பேபியும் கஷ்டப்படும், அம்மா கஷ்டப்படும் சொல்லணும். இப்போ தான் இல்லை இப்போ பாரு நம்ம எவ்வளோ வந்துட்டு டெக்னாலஜி வந்து எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுச்சு. நம்ம எப்போவுமே ஏசியில் இருக்கலாம், எல்லாமே இப்போ எல்லாமே வேறு மாதிரி மாறிட்டு இல்லை. இப்போ அப்படின்னா மே மந்த்தில் பேபி பிறக்கிறதே இல்லையா நான் சொல்லி கேட்குறாங்க. இதான் ரீசனா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. எனக்கே தெரியாமல் போயிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா நீ குழந்தைல சொல்கிறாங்க. அப்படியா நீ குழந்தைல அதனால தான் இதை சொல்லி தான் ஏமாற்றி வச்சுருக்காங்க, ஓகேவா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, நம்ம இருக்கலாம். ஏன்னா எனக்கு ஆசையாக இருக்குது ப்ளீஸ் ஜங்கு தான் க்யூட்டாக கேட்டுருக்காங்க. நீ எனக்குள்ளே வந்தே ஆகும், நிற்கிறேன் உனக்குள்ளே வந்தே ஆகும் ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு பயமாக இருக்கானா எங்க பார்த்தா நீ என்ன சொல்லுவாங்களே, என்ன சொன்ன கூட பரவாயில்ல, உங்களை திட்டுவாங்களே சொல்கிறாங்க. ஐயோ என்னை பார்த்தா நீ கவலைப்படுறியா, உங்களை தான் திட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன், எனக்கு கஷ்டமாக இருக்குமே சொல்கிறாங்க. அப்போல்லாம் திட்ட மாட்டார், ஓகேவா எதுவுமே தெரியாத மாதிரி காட்டிக்கலாம் சொல்கிறாங்க. அது எப்படி சொல்கிறாங்க, நான் பார்த்துக்கிறேன் சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்துக்கிறீங்களா சொல்கிறாங்க. எதுவும் ஆகாது, ஒன்றும் எதுவும் ஆகாது. இப்போ சொல்ல உனக்கு ஒன்றும் ஹாப்பி வேணுமா வேணுமா சொல்கிறாங்க. ஹாப்பி வேணும் தான் சொல்கிறாங்க. ஹாப்பி வேணும் தானே சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு அப்படி போயிட்டு ஜிம்மில் லைட்டாக புஷ் பண்ணிவிட்டு அப்படி மேலே ஓவர் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்மினுமே வந்துட்டு ஜங்க் கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஸ்டார்டிங் தான் ஒரு பயந்துருப்பாரு. இப்போ போனால் எல்லாமே அழகாக போயிட்டுருக்கு. இங்கே நான் ஸ்டாப்பாக போயிட்டுருக்கு. ஜிம்மின் தான் வந்துட்டு ஒரு 4 o'clock இருக்கும். ஜங்குக்கு அப்படி கேட்டிருக்காங்க. சொல்லுடா சொல்கிறாங்க. ஜங்கு ப்ளீஸ் ஜங்கா போது ஜங்கா அப்படி சொல்கிறாங்க. எனக்கு வேணுமே சொல்கிறாங்க. ப்ளீஸ் வேண்டாம் போதும் அப்படி ஜிம் தான் க்யூட்டாக கேட்டிருக்காங்க. ஜங்க் பார்க்குறாங்க. ஆனால் எனக்கு ஒன்றும் மனசேலே சொல்கிறாங்க. ப்ளீஸ் இப்போ போதுமே. அப்புறம் ஹேங்கில் எழுந்திரிச்சா என்ன பண்ணுறது, அது இன்றைக்கி ஹேங் எப்படி தூங்கினாங்கன்னு தெரியல. ஏன்னா நைட்டு 12 o'clock வரைக்கும் முடிச்சிட்ருப்பாங்க தெரியுமா. நானே சம்டைம்ஸ் எந்திரிச்சு வந்து உங்களை பார்க்கலான்னு நினைப்பேன் சொல்கிறாங்க. இல்லையா நான் பார்க்கணும்னு நினைப்பேன், உங்களை பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு. ஆனால் சின்ன ஹேங் எந்திரிக்கிறோம்லாம் என்ன பண்ணுறா அப்படி கேட்பாங்க தெரியுமா சொல்லி ஜிம்மின்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு உங்கள் ஹேங்க் மேலே பாசமாக சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. பாசமாக இல்லை சொல்கிறாங்க. அது உண்மையாக பாசனா சொல்கிறாங்க. இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் இல்லை சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹேங் கூட பாவம் தெரியுமா, ஏன் அப்படி கேட்குறாங்க. என்னால் அவங்களும் பிரிஞ்சிருக்காங்களா சொல்கிறாங்க. அவங்க பிரிஞ்சிருக்காங்க என்ன சொல்கிறேன்னு கேட்குறாங்க. பின்னா சின்ன இவங்க தனித்தனி தான் தூங்குறாங்க சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க. என் இன்னசென்ட் குழந்தையே சொல்கிறாங்க. அவங்களாம் ஒன்றா தானே இருக்காங்க சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. இப்போது ஜங்க் சொல்கிறாங்க. நீ தூங்கினதுக்கப்புறம் உங்களோட சின்ன ஹேங் இருக்காங்களா சொல்கிறாங்க. என்னோட இவங்க ஹேங் இருக்காங்களா சொல்கிறாங்க. அவங்க 2 பேரும் தனி ரூம் போயிடுவாங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. தனி ரூமா, இங்கே மொத்தம் 4 ரூம் தானே இருக்குது. ஒரு ரூம் லாக் ஆகிருக்கு உங்கள் ரூமு. செகண்ட் ஒரு ரூமில் நீங்களும் நீங்களும் இவங்க ஹேங்கும் இருந்தீங்க. இனி ஒரு ரூமில் நானும் சின்ன ஹேங்கும் இருக்கும். அப்புறம் ஒரு ரூம் வந்து ஸ்டோர் ரூமாக இருக்கே சொல்கிறாங்க. அந்த ஸ்டோர் ரூம் தான் சொல்கிறாங்க. என்ன அது ஸ்டோர் ரூம் தான் சொல்கிறாங்க. அது ஸ்டோர் ரூம் தான். இப்போதைக்கு சின்ன ஹேங் இவங்க ஹேங்கும் யூஸ் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. என்னதுக்கு அவங்க எப்படி சும்மா இருப்பாங்க அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்ல ஜிம்முக்கு ஒரு மாதிரி போய்ட்டு அச்சிச்சோ அப்படி பேசக்கூடாதவங்க நம்ம ஹேங்க சொல்கிறாங்க. நீ அப்படி சொல்கிற அவங்க அப்படி இல்லை தெரியுமா சொல்கிறாங்க. அப்படி சின்ன சிறுசை போய் இப்படி பிரிச்சு வைக்கலாமா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது நம்ம நல்லதுக்கு தானே சொல்கிறாங்க. அதெல்லாம் அந்த காலத்தில் உள்ளதுடா. இங்கே பாரு இப்போ வந்துட்டு சின்ன ஹேங்க தான் நம்புகிறாங்க பற்றியா சொல்கிறாங்க. கிராண்ட் மேலே சொல்லி அனுப்பிச்சாங்க நான் சொல்கிறாங்க. ஆமாம் அவங்க சொல்லுவாங்க சொல்லிட்டு
ஜங்க் தான் ஹாப்பியாக ஒரு மாதிரி இருக்காங்க. நான் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கு தெரியுமா, அந்த ஹாப்பினஸ் சொல்லவே முடியாத சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆனால் இன்னும் 1 வீக் வந்து போகிறது இருந்தால் நம்மளுக்கு அவங்களே ஹனிமூன் அனுப்பி வச்சிருப்பாங்க சொல்கிறாங்க. அவங்க என்னடா அனுப்பி வைக்கிறது, நான் அவனை கூட்டிகிட்டு போகிறேன் ஓகேவா, நீ எங்கே போகணும் மட்டும் சொல்லடி செல்லம், நான் அவனை இந்த வேர்ல்டு ஃபுல்லாக கூட்டிகிட்டு போகிறேன் ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. உங்களுக்கு கேமில் அவ்வளோ லவ்வாக சொல்கிறாங்க. பின்னா லவ் இல்லாமல் இருக்குமா என்ன லட்டு பேபி அப்படி சொல்லிட்டு ஜங்க் தான் கூட கொஞ்சிட்டு இருக்காங்க. ஜிம்னுக்குமே ஹாப்பியாக இருக்குது. எனக்கு இதனால ரொம்ப பிடிச்சிருக்கு முயல் பையா அப்படி சொல்கிறாங்க. அப்படியா நான் முயல் அவனுக்கு ஆமாம் க்யூட்டான முயல் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. ரொம்ப பெயினாக இருந்துச்சா, ரொம்ப பெயினாக இருந்துச்சு தான். ஆனால் எனக்கு வந்துட்டு இந்த பெயின் கூட போயிட்டு சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க, ஏன்னா என் ஜங்கா அப்பப்போ கிஸ் பண்ணி ஒன்றும் இல்லை சொன்னாங்களே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சொல்கிறாங்க. ரொம்ப கம்ஃபர்ட்டாக, ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப கேரிங்காக, ஜென்டலாக இருந்தால் யாருக்கு பிடிக்காம இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபுல்லாக லவ் இருக்கணும், அப்புறம் இதுவும் இருக்கும்ல சச்சின்னு சொல்கிறாங்க. ஜவுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஐயோ எவ்வளோ அழகாக பேசுகிற ஜவுக்கு. அது இப்போ டீப்பாக கிஸ் பண்ணிட்டுருக்காங்க. எனக்கு உன்னை டெய்லி என் கூட தூங்க வச்சுருக்கோம் தெரியுமா, அப்படியே தட்டி கூட தூங்க வைக்கணும். ஏங்க என்ன பார்த்துக்கிறாங்க, நான் உன்னை அதை நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. அப்படி அவங்க சொல்கிறாங்க 1 வீக் தான் ஓகேவா, அதுக்கப்புறம் என் கூட தூங்குவேன், இங்கே பாரு என் செஸ்ட்டில் தூங்குவேன் அப்படி ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜிம் தான் அச்சோ சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஏங்க என் சொல்கிறாங்க. மேபி அவங்க ஒரு 1 hour 2 hour எழுந்திரிச்சிருவாங்க சொல்கிறாங்க. ஆமாம் ஏன் நேற்று சின்ன எங்க ரொம்ப நேரமாக தூங்கிட்டாங்க, எப்பவும் லேட்டாக தான் தூங்குவாங்க, நேற்று இன்னும் அவ்வளோ நேரமாக தூங்கிட்டாங்க சொல்கிறாங்க. ஒரு ஷாப்பிங் பண்ண டயர்டாக இருக்குமோ ஜிம்னு நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜாங்கா ஆமாம் சொல்கிறாங்க. அப்படி அவங்க இருக்கும், நம்ம போயிடுவோமா, அவங்க எந்திரிக்க முன்னாடி எல்லாம் திட்டிடுவாங்க ஜங்கா அப்படி சொல்கிறாங்க. அப்படியா ஜங்கா திட்டிடுவாங்க சொல்கிறாங்க. சரி அப்படி ஜங்கும் சரி படமாக சொல்கிறாங்க. ஜிம் எந்திரிக்கிறாங்க, எந்திரிக்க முடியல. ஜங்க் பார்க்குறாங்க. அப்படியே அழகாக அப்படி தூக்குறாங்க. எப்படி நைட்டு தூக்கிட்டு வந்தாரோ அதே மாதிரி தூக்குறாங்க. ஜங்கா இதெல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் ஓகே சொல்கிறாங்கம்மா. ஏன்னா நீங்கள் எப்போ ரெடி பண்ணீங்க சொல்கிறாங்க. ஈவினிங் வீட்டுக்கு வந்துட்டு மேலே ஃப்ரெஷ்ஷாக வந்தேன்னா ஆமாம் சொல்கிறாங்க. அப்போயே நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. சூப்பராக இருந்துச்சு ஜிம் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. எது சொல்கிறாங்க. அதான் இதெல்லாம் டெக்கரேஷன் தான் சொல்கிறாங்க. டெக்கரேஷன் சூப்பராக இருந்துச்சு, நாளையா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கா, அப்படி பேசக்கூடாது சொல்கிறாங்க. அப்படியே பேசக்கூடாதான் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் ரொம்ப ஹாப்பியாக ஜிம் தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு வந்துட்டு அப்படி சின்ன ஹேங் ரொம்ப போய்ட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா சின்ன ஹேங் நல்லா தூக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜங்க் வந்துட்டு ஜிம்மில் போய்ட்டு அழகாக வந்துட்டு படுக்க வச்சுட்டாங்க. நீ படுத்துக்கோ ஓகே சொல்கிறாங்க. குளிக்கிறது அப்புறம் குளிச்சுக்கலாம், நீ படுத்துக்கோ சொல்கிறாங்க. ஜிம்மில் ஓகே சொல்கிறாங்க. அப்படியே அழகாக படுக்க வச்சுட்டு பிளாங்கெல்லாம் கவர் பண்ணி விட்டு போயிடுறாங்க. 4 வீலர் கிஸ் பண்ணிட்டு இந்த பக்கம் ஜிம்மில் அப்படியே எக்ஸ்க்ளோஸ் பண்ணுறாங்க. டயர்டாக இருக்குது சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிம் நல்லா தூங்கிருப்பாங்க. ஜங்க் அது சாரி அங்கே சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு போயிட்டு இருக்காரு. இந்த பக்கம் பார்த்தா இவங்க தூங்கிட்டு இருக்காங்க. இவங்க பக்கத்து போய் ஜங்க் படுத்துறாங்க. அதுவும் ஜங்க் என்ன பண்ணுறாங்கனாக்கா போயிட்டு படுக்கிறாங்க. படுத்துட்டு கொஞ்சம் நேரம் யோசிக்கிறாங்க. சரி ஓகே சார் அப்படி டக்குன்னு எழுந்திரிச்சு போயிட்டு கிச்சனை பார்க்குறாங்க. ஏன்னா ஜிம்மில் வந்து நைட்டு பார்த்து ஒர்க்லாம் விட்டுருப்பார் இல்லையா, அந்த ஒர்க்லாம் ஃபுல்லாக அவரே க்ளீன் பண்ணிவிட்டு மேலே போய்ட்டு அதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நீட்டாக பண்ணிட்டார். இப்போ டைம் வந்து 5:45 ஆகுது. இப்போ வந்து படுக்கிறாரு. படுத்துட்டு ஜின்ன இவங்க பக்கத்தில் படுத்துறாங்க. இப்போ ஜின்னு வந்து ஒரு 6:30 இருக்கும். இப்போ தான் வந்து எழுந்திரிக்கிறாங்க. எழுந்திரிச்சு பார்க்குறாங்க. அவர் பார்க்குறாங்க என்னாச்சு எனக்கு என்ன அடிச்சு போட்டமாக தூங்கிட்டேன் சார். ஜங்கு அப்படியே ஜின்னு வந்து அப்படியே உடம்புல முறிக்கிறாரு. முறிச்சு பார்த்தா ஜிம்மின் அழகாக தூங்கிட்டு இருக்காங்க. ஜிம்மின் நெக்கில் கொஞ்சம் கூட ஹிக்கிஸ் எதுவுமே கிடையாது. ஏன்னா ஜங்கு வந்து பைட் பண்ணவே கிடையாது, ஃபுல்லாக கிஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பாரு. பைட் பண்ணால் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கொஞ்சம் கூட ஹாட்டாக கூட சொல்லிட்டு அப்படி இருந்துருப்பாரு. இப்போது ஜின்னு பார்க்குறாங்க. ஜிம் தூங்கிட்டு இருக்கா, பேபி தூங்கிட்டு நம்ம ஏஞ்சி போவோம் சொல்லிட்டு மெதுவாக வந்துருக்காரு. என்னவோ தெரியல நல்லா தூங்கிருக்கேன் நேற்று, நல்ல சாப்பாடு நெத்து, நான் கொஞ்சம் டயர்டு வேறு நல்லா தூங்கிட்டேன் அப்படி சொல்லிட்டு எப்பவுமே தூங்கினா கூட இடையில எழுந்திரிப்பேன் இந்த இவங்க போய் பார்க்கறதுக்கு அப்படி சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. என் தம்பி பாவம் மேரேஜ் ஆகிட்டு பிரித்து வச்சுட்டு கஷ்டப்படுத்துகிறேன், எனக்கு கிராண்ட் மாவர் சொல்லி அனுப்பிட்டாங்களா, அதனால தான் போகட்டும் இன்னும் ஒரு 1 வீக் தானே அவ்வளோ தூரம் இருந்துட்டாங்க. 1 வீக் போனால் அதுக்கப்புறம் நல்லா ஹனிமூன் அனுப்பலாம் அப்படி சொல்லி ஜங்கு சின்ன நினச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இவங்க வந்துட்டு எழுந்திரிக்கிறாங்க. பார்த்து ஜங்கு நல்லா தூங்கிட்டு இருக்காரு. சரிட்டு அவரு எழுந்திரிக்கிறாங்க. பாவம் ஜங்குக்கு அவன் வந்து ரொம்ப ஆசைப்படுறான் ஜிம்மு கிட்ட. அந்த ஜின்னு வேற கொஞ்சம் செட்டாக இருக்கா, நான் சொல்லி பார்த்தாலும் கேட்க மாட்டா சொல்லிட்டு அவர் ஒரு மட்டும் விளைஞ்சு வராங்க. என் சொல்லி ஜின்னு பார்த்தா குட் மார்னிங் அவங்க ஏன் சொல்கிறாங்க குட் மார்னிங் டா சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ இவன் ஜின்னு பார்க்குறாங்க. என் தம்பி பாவம்டா சொல்கிறாங்க. ஏன் தம்பி தான் பாவம், ஏன்டா ஜின்னு உங்கள் கிராண்ட்மா சொல்லிட்டு கேட்டே ஆகணுமா சொல்கிறாங்க. அப்போ என்னடா பண்ணுறது, கிராண்ட்மா சொல்கிறாங்க அவங்க இவ்வளோ தூரம் இருந்தாச்சு ஏதோ நல்ல விஷயம் இருக்கும்டா அப்படி சொன்னா சொல்கிறாங்க. அப்போல்லாம் இல்லைடா அதெல்லாம் அந்த காலத்தில் உள்ளதா, பேசாமல் நம்ம வேணாம்னு சொல்கிறாங்க. டே இவ்வளோ டேஸ் பிரித்து வச்சுட்டோம், இதுக்கப்புறம் எதுக்கு இன்னும் 1 வீக் தானே போட்டோம் சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. இப்போ 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. சரி வா கீழே போயிட்டு ஆனால் நம்ம இவங்க தான் காஃபி போடுறாங்க. சின்ன உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனால் என்னென்ன தெரியலடா நேற்று நல்லா தூங்கிட்டு அடிச்சு போட்ட மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இவங்க பார்க்குறாங்க. நானும் தான் எப்போவுமே ஒர்க்லாம் முடிச்சேன்னு தூங்குவேன். நேற்று என்னமோ எனக்கு அவ்வளோ தூக்கம் வந்துச்சு, பாப்பா தூக்கம் சொன்னால நான் கூட்டிகிட்டு வந்து ஒரு படுக்க வச்சு நான் போய்ட்டு படுத்துட்டேன் சொல்கிறாங்க. அந்த கிச்சன் ஒர்க் இடமே ஜிம் தான் பார்த்துருப்போம் போல சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க. பாவம் நம்ம தம்பிங்க 2 பேரும் பாவம் இல்லை சொல்கிறாங்க. சரி விட்டு 1 வீக் போகட்டும், 1 வீக் முடிட்டு இங்கே நல்லா கன்ஷியாக பாரு, நல்லா ஒரு ஹனிமூன் கன்ஷியாக பாரு, நம்ம ஜிம்னையும் ஜம்க்கு அனுப்பி வைக்கலாம் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஜின்னு போய் இவங்க பார்க்குறாங்க. உண்மையாக ஜம்க்கு அனுப்பிச்சு பாவமாக இருக்குது, அவன் இப்போலாம் யாருமே ஆசைப்பட்டதில்லை, உன் தம்பி மேலே தான் இவ்வளோ லவ் வச்சிருக்கான்னு சொல்கிறாங்க. ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் சொல்லிட்டு அவர் பார்த்துருக்காங்க. ஆனால் எப்படி கூட லவ் இன்க்ரீஸ் ஆகும்டா சொல்கிறாங்க. அதுவும் கரெக்டு தான் சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்காங்கடா. அப்படி நம்ம ஒரு 8 o'clock இருக்கும். இப்போ தான் ஜிம் ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. பேபி கூட இறங்கி வந்துருச்சு. ஜின்னு பார்க்குறாங்க. என்ன ஜிம்மு மட்டும் இன்னும் எந்திரிக்கல, இன்னும் நேரமாக தூங்கிட்டு இருக்கான் சொல்லிட்டு
சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக குடிச்சிட்டு அவ்வளோ அழகாக வராரு, ஃபேஸ் செம்ம ஹாப்பியாக இருக்குது. இப்போ இவங்க பார்க்குறாங்க, ஜங்குக்கு சொல்கிறாங்க ஹேங் சொல்கிறாங்க, என்னடா ஒர்க் கம்ப்ளீட் ஆமாம் ஹேங் சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு தான் ஜங்குக்கு இந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட சொல்கிறாங்க. அவன்கிட்ட ஜிம்முக்கு என்ன எந்திரிச்சு வரல சொல்கிறாங்க, தெரியல சொல்கிறாங்க. அது எப்படி உனக்கு தெரியும், அவன் யாரும் உள்ள தூங்கிட்டு இருக்கான் சொல்லிட்டு, சரி ஓகே அவன் ஏன் ஃபுட்டெல்லாம் கொடுத்துக்கிறேன், அவன் ஏன் என்ன பண்ண போகிறான் சொல்லிட்டு அவர் சொல்லிட்டுருக்காங்க. சரி ஹேங் சொல்லிட்டு அவர் சாப்பிட்டு அப்படியே கிளம்பிட்டாரு, ஆஃபீஸ் கிளம்பிட்டாரு. இந்த பக்கம் நம்ம ஜிம்முக்கு போய் மெதுவாக எந்திரிச்சு குளிச்சுட்டு அப்படி மெதுவாக நடத்துறாங்க. ஸ்டெப்பில் நடக்கவே முடியல, பார்த்து காலையில் இறக்கி வச்சு வைக்கிறாங்க. அச்சு சின்ன ஹேங் பார்த்துட்டு என்ன திட்டா கூட பரவாயில்ல, ஜங்க பாவம்ல ஜிம்மு தான் ஹஸ்பண்ட் மேலே அவ்வளோ பாசம், அப்படி மெதுவாக கார் எடுத்து வைக்கிறாங்க. அப்படி இறங்கி வந்துட்டாரு. இறங்கி வந்து பார்த்தா சின்ன பேபி ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இவங்க ஜங்கு ஒர்க் போயிட்டாங்க. சின்ன ஹாயாங்க சொல்கிறாங்க, ஜிமின் வா ஜிமின் என்னாச்சு உனக்கு, ஏன் இவ்வளோ எடுத்து தூங்கினா சொல்கிறாங்க. அது வா ரொம்ப நேரம் நான் டிவி பார்த்து சொல்கிறாங்க. டிவி பார்த்தியா, ஆமாம் நீங்கள் நேரமாக தூங்கிட்டீங்களா, நான் டிவி பார்த்துட்டுனா சொல்கிறாங்க. சரி ஜங்குன்ட்டு என்ன பேசுனா சொல்கிறாங்க, தெரியல எங்கள் ஜங்குக்கு நேற்று நேரமாக தூங்கிட்டாங்க சொல்கிறாங்க. நேற்றுக்கு ஆமாம் அவங்க டயர்டாக இருப்பாங்க போல, சாப்பிட்டு தூங்கிட்டாங்க. நான் அதை எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுட்டு போய் படுத்துட்டேன் சார், அவர் லேட்டாக வந்து படுத்தேன் சார் ஜிம்னு சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே சொல்லிட்டு ஒன்றும் நினச்சிக்காதரா, நான் 1 வீக் தான் ஓகேவா, 1 வீக் ஆஃப்டரு நான் வந்துட்டு உங்களை வந்து ஹனிமூன் அனுப்புகிறேன் சொல்கிறாங்க. பரவாயில்ல எங்களுக்கு கூட ப்ராப்ளம் இல்லை சொல்கிறாங்க. சமத்து சொல்லிட்டு கொஞ்சிட்டு இருக்காங்க. சிம்முக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது, அச்சோ தெரிஞ்சால் என்ன ஆகும் சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே ஒரு 3 days போயிடுச்சு. 3 days ஆஃப்டர் ஜங்க் பார்க்குறாங்க, ஜிம்மின் கிச்சன் நின்றுருக்காரு. இந்த பக்கம் சின்ன வந்துட்டு ஹாலில் உட்காந்து பேபிக்கு வந்து ஃபுட்டை ஃபிட் பண்ணிருக்காங்க. ஜங்க் பார்க்குறாங்க, அப்படியே ஜிம்மு கிட்ட போகிறாங்க. ஜிம்மு போய்ட்டு ஜிம்மில் ஹிப்பில் அப்படியே ஹேண்ட் வச்சுட்டு ஒரு டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, ஜங்குக்கா சொல்கிறாங்க, என்ன பண்ணுறீங்க ஹேங்க இருக்காங்க விடுங்க சொல்கிறாங்க. அவர் தான் வந்துட்டு போகிறாரு சொல்லி ஜங்க் அப்படியே நெக்கில் கிஸ் பண்ணுறாங்க. எவ்வளோ மிஸ் பண்ணுறது தெரியுமா என்ன சொல்கிறாங்க. ஜிம் தான் சரி விடுங்க, இன்னும் 3 days தானே அப்புறம் நம்ம சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம எங்கே போகலாம் ஜிம்னு கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறேன் எங்கனாலும் போகலாம் சொல்லிட்டு எங்கே போகலாம் சொல்கிறாங்க. அது ஹேங் சொன்னாங்க, எது டிக்கெட் போட்டு தரேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன டிக்கெட் போட்டு தரது நம்ம போகலாம் சொல்கிறாங்க. நம்ம போகலாமா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு தான் ஜிம்மில் கொஞ்சம் டர்ன் பண்ண சொல்கிறாங்க. ஜிம் டர்ன் பண்ணுறாங்க. ஜங்கு ஜிம்மில் ஃபேஸை கப் பண்ணி டீப்பாக கிஸ் பண்ணிட்டுருக்காங்க. இப்போது கரெக்டாக ஒரு பேபி தான் வந்துட்டு நம்ம அந்த குட்டி பாப்பா தான் வந்து பார்க்குறாங்க. அச்சோ அப்படி சொல்கிறது. இப்போ அந்த வாய்ஸுக்கு எடுத்து ஜின்னு பார்க்குறாங்க, என்னாச்சு சொல்லிட்டு அவர் எட்டி பார்க்குற கரெக்டாக எட்டி பார்க்கும்போது கரெக்டாக தெரிஞ்சிச்சு ஜங்குக்கு ஜிம்மில் கிஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இப்போது அவர் பார்க்குறாங்க, ஜங்கு வந்து கிஸ்ஸை ஸ்டாப் பண்ணவே இல்லை, பேபி அச்சோன்னு சொல்லி கூட அவர் கிஸ் பண்ணிட்டே இருக்காங்க. சின்ன பார்க்குறாங்க, ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க, ஜின் ஹாயாங்க சொல்லிட்டு இப்போ ரியாலிட்டி வராங்க. அவருக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு ஜிமின் தான் டக்குன்னு ஜங்கு கூட அனுப்பிக்கிறாங்க. இங்கே பாரு உனக்கு அறிவியலை சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, சின்ன ஹாயாங் என்ன பேசுறீங்க, ஜங்கு வந்து ஹஸ்பண்ட் தானே, எதுக்கு நீங்கள் எப்படி அறிவியலான்னு கேட்குறீங்க சொல்லுவோம். ஜின்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிமின் அப்படி சொல்லிட்டாங்க, பாருங்கள் அவர் என்ன கிஸ் தானே பண்ணார், அவர் ஹஸ்பண்ட் தானே, இதில் போய் என்ன இருக்குது, நீங்கள் ஏன் எப்படி கோவப்படுறீங்க சொல்லுவோம். நம்ம ஜின்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஏன்னா ஜிமின் இந்த மாதிரி பேசவே மாட்டார், முதல் தடவை பேசவும் ஒரு மாதிரி இருக்குது. ஜிமின் என்ன சொல்லிட்டு ஆமாம் அவரோட ஹஸ்பண்ட் யாங், அவருக்கு என்ன கிஸ் பண்ணுறதுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குல்ல, இதில் போய் என்ன இருக்குது சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான் வந்துட்டு கேஷுவலாக சொல்கிறாங்க. ஜங்குக்கு செம ஷாக்கு, ஜின்னா என்கிட்ட ஜிமின் இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ ஜிமின் தான் வந்துட்டு அவர் என்ன ஹஸ்பண்ட் ஓகேவா, நீங்கள் எதுவும் ஒர்க் பண்ணாதீங்க, அவருக்கு என்ன கிஸ் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்குல்ல அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஜின்னு பார்க்குறாங்க, ஜிமின் அது சொல்கிறாங்க, அது நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க ஹேங் ஓகேவா, அவருக்கு எனக்கு கிஸ் பண்ணணும் இப்போ தோணுச்சுன்னா பண்ணட்டும், ஃபீலிங்ஸ் இருக்க அப்போ தான் ஷேர் பண்ண முடியும், ஃபீலிங்ஸ் அப்படி வந்து ஹைட் பண்ணிக்க முடியாது, ரொம்ப கஷ்டம் இல்லை சார் ஜிமின் சொல்கிறாங்க. ஜின்னுக்கே புரியல, அப்படின்னா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, ஆனால் விட்டு கொடுக்க சொல்லிட்டு இல்லை அவர் ஜஸ்ட்டு கிஸ் பண்ணு தான் பண்ணுறாரு, அவருக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கும்ல, நான் எங்களுக்கு நியூ வந்து மேரேஜ் ஆயிருக்கு, மேரேஜ் டே நீ கூட கிஸ் பண்ணக்கூடாது சொல்லிட்டு கிராண்ட்மா சொல்லிட்டாங்க. அது வில்லேஜ் வழக்கம்படி கிஸ் கூட பண்ண 4 கிலோட கிஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு ஃபீலிங்ஸ் இருக்குல்ல, எனக்கும் ஜங்கா கிட்ட அப்படி இருக்கும், ஜங்கா கிட்ட லவ் ஷேர் பண்ண ஆசை இருக்கும்ல அப்படி ஜிமின் சொல்லவும் ஜின்னுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, அப்படியே கஷ்டமாக போயிடுது. ஜிமின் சொல்கிறாங்க, நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க ஹேங் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது, ஜிமின் அது சொல்கிறாங்க. ஸோ ஓகே சார் ஜிமின் தான் ஜங்கோட ஹேண்ட் பிடிச்சி அமைதியாக நின்றுருக்காங்க. ஜின்னுக்கு ஒரு மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு ஓகே சாரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜங்கு பார்க்குறாங்க, ஜிமின் என்ன பண்ணிட்டு சொல்கிறாங்க, இல்லை ஜங்கா அவர் என்னோட ஹேங் ஓகேவா, அவர் என்ன திட்டலாம், அவர் என்ன திட்டலாம், உங்களுக்கு திட்டக்கூடாது ஓகேவா, அது இதுக்காக நீங்கள் என்ன ஹஸ்பண்ட் உங்களுக்கு எல்லாம் ரைட்ஸ் இருக்குல்ல சொல்கிறாங்க. இல்லை நான் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாமோ சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே எனக்கு கூட ப்ராப்ளம் இல்லை ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு போய்ட்டு ஜிம்மில் 4 கிலோ ரொம்ப லவ்லியாக ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறாங்க. எப்படிக்கா ரொம்ப அந்த லிப் அட்டாச் ஆகுது, அப்படி ஒரு லவ் தெரியுது. ஐ லவ் யூ சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க, ஐ லவ் யூ டூ சொல்லி ஜிமின் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. 2 பேருமே சின்ன இதை வந்து லிசன் பண்ணிட்டாங்க. அவருக்கு மாறி இருக்குது, அவருக்கு கஷ்டம் போயிடுது. ஜிமின் இப்படி பேசுனது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. சேம் டைம் அவங்களுக்குள்ள அவ்வளோ லவ் இருக்குல்ல, அந்த ஹக்கு கேஸ் கூட அவங்க கூட இல்லைனாக்கா அது எப்படி அப்படின்னு அவர் இப்போ தான் புரிஞ்சுக்கிறாங்க. கிராண்ட்மா சொல்கிறதா ஒரு விஷயம் இல்லை, இந்த ஜென்ரேஷன் மாறி இருக்குது, அதுவும் இல்லாமல் இப்போ எல்லாம் நிறைய விஷயங்கள் மாறிட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்போ தான் புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு தான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, சின்ன என்கிட்ட நான் பேசிக்கிறேன் ஓகே, அவர் என்னோட அண்ணா அவர்கிட்ட நான் பேசிப்பேன், நீங்கள் போங்க நீங்கள் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுங்க ஓகேவா, நீங்கள் டயர்டாக இருப்பீங்களா சிம்னு சொல்கிறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது, உனக்கு எது கோவம் இல்லை, எனக்கு கோவம் இல்லை ஓகேவா, ஐ லவ் யூ மை டியர் ஹபி சொல்கிறாங்க. ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, லவ் யூடா சொல்லிட்டு அவரோட சிக்ஸை கிஸ் பண்ணிட்டு மேலே போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜிம் வராங்க, சின்ன அப்படியே கோவமாக ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காரு.
ஜிமின் போகிறாங்க. சின்ஹாயாங் சொல்கிறாங்க. என்ன வேணும் சின்ஹாயாங்க்கு அப்படி சொல்லி கேட்குறாங்க. சின்ஹாயாங் ஐம் சாரி சொல்கிறாங்க. எதுக்கு சாரி? நீ உன்னோட ஹஸ்பண்ட் தான் கிஸ் பண்ணு போயிட்டு அப்படி சொல்கிறாங்க. அப்படி பேசாதீங்க, அவரோட ஹஸ்பண்ட் ஓகேவா ரொம்ப பாவம். நான் வந்துட்டு அவர் ரொம்ப தள்ளி வச்சிருக்க மாதிரி இருக்கு. அவர் பாவம் இல்லை, நான் உங்கள் தம்பி தான். நான் என்ன தப்பு பண்ணால் நீங்கள் எடுத்துட்டு எல்லா ரைட்ஸ் இருக்குது. ஆனால் அவரும் உங்களோட பிரதர் இல்லை சொல்கிறாங்க. ஏன் அவனுக்கு பிரதர் இல்லை மட்டும் தானே, பிரதர் இல்லையா? நீ எப்படி எனக்கு அவனும் அப்படி தானே சொல்கிறாங்க. நான் இது சொல்லிட்டாங்க. ஆனால் உண்மையாக சொல்லலாம் இப்போ நான் தான் ஃபீல் பண்ணுறேன். என்ன சொல்கிறாங்க? நான் திட்டுறாளே அப்படி இல்லைடா. அது என்னன்னாக்கா அவன் வந்து பாவம் இல்லை, கிறிஸ்து கூட இல்லாமல் விட்டுட்டேன். நான் தப்பு என் மேலே அப்படி இல்லை. நீங்கள் கரெக்டாக நீங்கள் கிராண்ட்மா சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கரெக்டாக நீங்கள் உங்கள் மேலே தப்பு இல்லை. இருந்தாலும் அவரோட ஃபீலிங்ஸ் அப்படி கஷ்டப்படுறதுனால பார்க்க முடியல. நான் உங்களை திட்டுட்டேன் சொல்கிறாங்க. நீ என் தம்பி, நீ தானே சொன்னேன் என்னோட அண்ணாவுக்கு என் அண்ணாவை திட்டுருக்கேன் உரிமை இருக்குது சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம், உனக்கு என்ன திட்டுருக்கேன் அடிச்சிருக்கு ஓகேவா, நான் கொஞ்சம் விட்டு கொடுத்துருக்கலாம். ஏன்னா அவன் பாவம் இந்த அளவுக்கு அவன் ஏங்குற மாதிரி வச்சுட்டேன்னு சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே, எனக்கு ஹாப்பி தானே. அவர் என்ன இப்போ பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணாரு. எனக்கு அப்போ தான் ஒரு மாதிரி ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அவர் லவ் கேரக்டர்லாம் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. அதுவும் ஒரு ரீசன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜின்னு பார்க்குறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஐம் சாரி உங்களுக்கு திட்டுனா சொல்கிறாங்க. அதெல்லாம் உனக்கு கோவம் இல்லை ஓகேவா, நீ தம்பி தானே, எனக்கு நான் கோவம் சொல்கிறாங்க. இப்போ பேபி பார்க்குது. அங்கிள் நீங்கள் என்ன பண்ணீங்க கேட்குறாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க. அது ஒன்றும் இல்லைடா, அது சும்மா அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜின் பார்க்குறாங்க. சாரி ஜின் சொல்கிறாங்க. அப்படியே அவளுக்கு புரியாது விடு அப்படி சொல்கிறாங்க. அப்படியே இந்த காலத்து பசங்களாம் புரியாதா என்ன சொல்கிறாங்க. அது போக தெரிஞ்சுப்பா விட சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி போயிடுது. சின்ன சாரி சொல்லி ஹக் பண்ணிக்கிறாங்க. டே என் தம்பிடா, நீங்கள் பாரு நீ ஒன்று பண்ணு. இதுக்கப்புறம் ஜிம்முக்கு அவங்க கூட தூங்க சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. நீ அவருக்கு அவங்க கூட தூங்க சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம், எனக்கு 3 days தான் நான் வெயிட் பண்ணுறேன். 3 days ஆஃப்டர் நீங்கள் எனக்கு கையில் வந்துட்டு நீங்கள் எல்லாமே நியூவாக சொல்கிறாங்க. அப்படியா 3 days மட்டும் வெயிட் பண்ணிட்டு அவன் சொல்கிறாங்க. எனக்கு எல்லாமே வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி தரணும் ஆசை. என் கையில் உங்களுக்கு பெட்டில் அரேஞ்ச் பண்ணி தரணும் எல்லாமே பண்ணுறேன் ஓகேவா. அதுக்கப்புறம் ஹனிமூன் கூட போங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் வந்துட்டு எனக்கு ஹேங் தான் ஜிம்மின் போய்ட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. பயந்துட்டு எங்கள் கோச்சிப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் என்ன கோச்சிக்கு போகிறேன் சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் ஜம்க்கு திட்டேன் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், எனக்கு அந்தளவுக்கு பிடிச்சிருக்காங்க சொல்கிறாங்க. ரொம்ப எனக்கு சொல்கிறாங்க. எனக்கு அவர் மேலே ரொம்ப லவ் இருக்குது. சேம் அவருக்கு அப்படி தான் சொல்கிறாங்க. நீங்கள் அவர் திட்டினா அவர் திட்டினா எனக்கு தாங்க முடியாது சொல்கிறாங்க. ஐயோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குடா, அவன் அந்தளவுக்கு லவ் பண்ணதுக்கு கரெக்டாக ஒர்த்து தாண்டா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. இப்போ 3 days ஆஃப்டர் தான்டா நம்ம நம்ம சின்னதாக பார்த்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஜம் கூட அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஜம் பார்க்குறாங்க. சின்ன எனக்கு சாரி சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. பாரு எனக்கு புரியுது ஓகே, தம்பி மேலே எந்த லவ் வச்சுல சொல்லிட்டு எனக்கு புரியுது. நான் தான் கிராண்ட் மார்க்கெட் பேச்சு கிட்ட அப்படியே இருந்துட்டேன் ஓகேவா. நான் கூட கொஞ்சம் விட்டு கொடுத்துருக்கலாம். நீங்கள் கிஸ்ஸுக்கெல்லாம் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணிருக்கலாம். என் மேலே தப்பு தான் ஓகேவா சொல்கிறாங்க. ஓகே ஹேங் சொல்கிறாங்க. இப்போ இவங்க பார்க்குறாங்க. சரி ஓகே என்ஜாய் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின் பார்க்குறாங்க. சரி போலாமா சொல்கிறாங்க. டே ஜின்னு சொல்கிறாங்க. நம்ம ரூம் அரேஞ்ச் பண்ணலாமா சொல்கிறாங்க. அப்போ பாப்பா என் கூட்டு போய் தூங்க வைப்பா சொல்கிறாங்க. பாப்பா வர இருக்கால. ஆமாம் சொல்கிறாங்க. சரிப்பா சொல்கிறாங்க. போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜிம்மியை கூட்டு ஜின்னு தான் விட்டுறாங்க. போக சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. பாரு பார்த்து ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம்மினா ஓகே சார் ஜிம்மில் ட்ரை ஆகிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் ஜம்க்கு ஜிம்மி வந்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு எதுவுமே எனக்கு வேண்டாம் சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் எனக்கு எதுவும் எனக்கு நிறைய உண்டு பேசணும், நிறைய ஹக் பண்ணணும், ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணணும் சொல்லிட்டு நிறைய சொல்கிறாங்க. எனக்கு ஃபுல்லாக என்னை பற்றி ஒன்றா சொல்லணும், உன்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் ஓகே. மற்றபடி எனக்கு இது எதுவுமே வேண்டாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்த்துக்காங்க. அதை அன்றைக்கி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீங்களே சொல்கிறாங்க. ஜம் பார்க்குறாங்க. இன்றைக்கும் எடுத்துப்பா நிறைய பேசிட்டு அப்புறமா கொஞ்சமாக எடுத்துப்பா சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்க. ஜம்க்கு ரொம்ப ஹாப்பியாக ஜிம்மினும் ஐ லவ் யூ டூ சார் ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ 2 பேரும் ஃபைனலாக ஹக் பண்ணிட்டு அவங்க பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதோட ஸ்டோரியை நான் ஹாப்பி எண்ட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிக்க நம்பர் ஓகேவா. டேக் கேர். அது மட்டும் இல்லாமல் இது ஜஸ்ட் என்னோட இமேஜினேஷன் தான் ஓகேவா. நீங்கள் சீரியஸ் எடுத்துக்காதீங்க ஓகே. பாய் டேக் கேர்.